அடுத்ததாக வந்து உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதி ஆகிட்டாங்களா, நம்ம திரும்பி மக்காவுக்கு போயிடணும். அவர் வரலாறு அங்கேருந்து ஆரம்பிக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் உமர் ரலியல்லாஹு பொறுத்த வரைக்கும் அவர் எப்போ பிறந்தாருன்னு சொன்னால், அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 13 வருஷத்துக்கு பிந்தி பிறக்கிறார். ரசூலுல்லாவுக்கும் அவருக்கும் 13 வயசு வித்தியாசம். அப்போ ரசூலுல்லா வந்து 40 வயசில் அவங்க இருக்கும் பொழுது இவருக்கு வந்து 27 வயசு இருக்கும். 27 வரும், ஆமாம் 27 வயசு இருக்கும். அப்போ ரசூலுல்லா நபின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இவர் இளைஞராக இருக்கார், 27 வயசு உடையவராக இருக்கார். அப்போ 13 ஆண்டுகளுக்கு பிந்தி இவர் பிறக்கிறார். அது ஒரு விஷயம். இவருடைய தகப்பனார் ஹத்தாப்புங்கிறோம். இன்னொரு விஷயம், இவருடைய பேர் வந்து உமர் இப்னுல் ஹத்தாப், அதாவது ஹத்தாப்புடைய மகன் உமர். நம்ம ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா உமர் ஹத்தாப்புங்கிறாங்க. ஆள்களுக்கு பேர் வைக்கும்போது என்ன செய்கிறது, உமர் ஹத்தாப்புன்னு பேர் வைக்கிறாங்க. அது மீனிங்கே கிடையாது. அவரை வச்சு தான் நீங்கள் பேர் வைக்கிறீங்கன்னு சொன்னால் உமர் மட்டும்தான் வைக்கணும். ஹத்தாப்புடைய மகன் உமர்னு வச்சீங்கன்னா நீங்கள் வந்து வேற ஆளுக்கு பிறந்தது அர்த்தமாயிரும். இப்னுலாம் சேர்த்து வைக்கலாமா? உமர் இப்னுல் ஹத்தாப்புண்டா என்ன அர்த்தம்னா ஹத்தாப்புடைய மகன் உமருன்னு வரும். நீங்கள் வேற ஆளுக்கு பிறந்துவிட்டு நீங்கள் உமர் இப்னுல் ஹத்தாப்புன்னு பேர் வச்சீங்கன்னா அது வந்து மீனிங் படி பார்த்தா சரியில்லை. அவருக்காக நீங்கள் வைக்கிறதா இருந்தால் அந்த நல்லடியார் மாதிரி நம்ம புள்ள வரட்டுன்னு வைக்கிறதா இருந்தால் வெறும் உமர்னு வைங்க. உமர் இப்னுல் ஹத்தாப்புன்னு வைக்கிறதும் சரியில்லை. வைக்கிறாங்க நிறைய பேர். இந்த இப்னை சேர்த்து வைக்கவே கூடாது. மகன்கிறத சேர்த்து என்ன செய்யக்கூடாது, அலி இப்னு அபி தாலிப்னு பேர் வைக்க, அலின்னு வைக்கலாம். அபு தாலிபுடைய மகன் அலின்னு வச்சுன்னா போய் அபு தாலிபுக்கு மகனாக போயிடுவார், உங்களுக்கு மகனாக இருக்க மாட்டார். அதனால் இந்த மகன்கிறத சேர்த்தும் பேர் வைக்கிறது தப்பு. அடுத்ததாக என்ன செய்கிறாங்கன்னா உமர் ஹத்தாப்னு வச்சுக்கிறாங்க. இந்த இப்னை கட் பண்ணி விட்டுட்டு உமர் ஹத்தாப்னா அவருடைய பேர் உமர் ஹத்தாப்னு மக்கள் வழங்கிற மாதிரி. அப்போ இந்த பாடல்கள் நாவல் பாட்டை என்ன செய்வார், இந்த அல்லாவின் தூதரேன்னு ஒரு பாட்டு வரும்ல, சலாம் சொல்லு வரல, முஸ்தபா சலாம் அலைக்கும்னு ஒரு பாட்டு, அதில் வந்து என்ன செய்வார்னா உமர் ஹத்தாப உஸ்மானேன்னு படிப்பார். உமர் ஹத்தாப்னு ஒரு அது கூட எங்களுக்கு விளங்கலை, எழுதி கொடுத்தோன்னு விளங்கலை. இவர் எழுதுனது படிச்சுட்டு போயிடுறார். உமர் ஹத்தாப உஸ்மானேம்பார். அப்போ அவருடைய பேரை உமர் ஹத்தாப்னு விளங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதிகமான மக்கள் வந்து நம்ம ஆட்களுக்கு உமர் ஹத்தாப்னு பேர் அதனால் அப்படி தான் வைக்கிறாங்க. உமர் ஹத்தாப்னு பேர் வைக்கிறதுன்னு கேட்டால் உமர் இப்னுல் ஹத்தாப்புங்கிறது அந்த வரலாறுகள்லாம் அன்றைக்கி சொல்லி கொடுக்காத காரணத்தினால உமர் ஹத்தாப்னு சொல்லி உமர் ஹத்தாப்னு பேர் வைக்கிறாங்க. அவருடைய பேர் வந்து உமர் தான். அவங்க வாப்பா பேர் தான் ஹத்தாப். சரியா? ஒன்று. ரெண்டாவது, அந்த ஹத்தாப் வந்து இஸ்லாத்துக்கு வரல. காரணம் என்னென்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் வந்து நபின்னு அறிவிக்கிறதுக்கு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தா போயிட்டார். இருந்தால் தானே வருவார். அவர் இஸ்லாம் இருந்த ஒரு காலத்தில் வந்து அவர் உயிரோடு இருக்கலை. ஹத்தாப் என்பவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ 40 நபிங்கிறாங்க, அதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் மரணிச்சதுனால அவர் இஸ்லாத்துக்கு வரல. அவர் காஃபிராக போயிட்டார், வந்திருக்க முடியாது. அது ஒரு விஷயம். அவங்களுடைய தாயார் வந்து ஹந்தமா பின்த் ஹாஷிம்னு சொல்லி அவங்க தாயாருடைய பேர். இவங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்களா வரலையான்னு எந்த குறிப்பும் இல்லை. இஸ்லாத்துக்கு வந்ததாக வரலைங்கிற மாதிரியோ அந்த மாதிரி குறிப்பு கிடையாது. இன்னாருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்கிற ஒரு விவரம் மட்டும்தான் இருக்குது. அப்போ அவருடைய தாயார் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு ஆதாரம் கிடையாது. அதுக்காண்டி வரலைன்னு சொல்ல முடியாது. இவரை சார்ந்து வந்தும் இருக்கலாம், வராமலும் இருக்கலாம். தகப்பனார் வரலைன்னு சொல்லிடலாம், ஏன்னா இருக்கவே இல்லையே. இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுற காலத்தில் ஒரு ஹயாத்தாக இருக்கலை. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் அவருக்கு வந்து ஒரு அண்ணனும் தம்பியோ, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி. உமர்லானுக்கு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரி இருக்கிறாங்க. சகோதரர் வந்து ஸைத் இப்னுல் ஹத்தாப். அவரும் பல படைகளுக்கு, அபூபக்கருடைய படைகளுக்கு தளபதியாக அனுப்பப்படுவார். அவரும் ஒரு பெரிய வீரர். ஹத்தாபுடைய மகன் ஸைதுன்னு வரக்கூடியவர். அது உமர்லானுடைய சகோதரர். ஒரு சகோதரர் இருந்தார், அவர் முஸ்லீமு. அதே மாதிரி ஃபாத்திமாங்கிறது சகோதரி. இவருக்கு முந்தைய இஸ்லாத்துக்கு வந்தவங்க. உமர்லானுக்கு முன்னாடியே நினச்சிட்டாங்க அவங்க ஃபாத்திமாங்கிறவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ ஒரு சகோதரி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. 3 பேர் வந்துட்டாங்க. இவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அவங்க சகோதரர் ஸைதும் வந்து விடுகிறாரு. அவங்க சகோதரி வந்து ஃபாத்திமாவும் வந்துடுறாங்க. இது அவங்களுடைய அந்த குடும்ப சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து இவருடைய மனைவிமார்கள், இந்த உமர்லானுக்கு மனைவிமார்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜைனபுன்னு ஒரு மனைவி, ஜைனபு பின்த் மலூன் என்பவருடைய மகள் ஜைனபுங்கிறவங்க ஒரு மனைவி. அந்த மனைவி மூலமாகத்தான் இப்னு உமர்னு சொல்கிறோம்ல, அப்துல்லா இப்னு உமர், அவர் இந்த இவங்களுக்கு பிறந்தவர் தான். உமருக்கும் ஜைனபுக்கும் பிறந்தவர் தான் யார், இப்னு உமர். அதே மாதிரி ஹப்ஸாண்ட ரசூலுல்லாவுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, இவருடைய மகள் ஹப்ஸாவும் இவங்களுக்கு பிறந்தால் தான். இந்த உமருடைய ஜைனபு என்ற மனைவிக்கு தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க.
அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் ஒரு மகன் இருந்தார் உமர் ரலியல்லாஹு. அவரெல்லாம் ஃபேமஸ் இல்லை. அப்துல் ரஹ்மான் இப்னு உமருங்கிறது ஃபேமஸாக கிடையாது. அப்துல்லா இப்னு உமர் வந்து நிறைய மார்க்கம் அறிஞ்சு ஹதீஸுகள் அறிவிக்கக்கூடியவராக மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடியவராக இருந்ததுனால அவர் வரலாறில் ரொம்ப இடம் பெற்றிருக்கிறார். அவருடைய மகன் இப்னு உமர் என்பவர். ஹப்சாங்கிறவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருக்கிறதுனால அவங்க வரலாறில் இருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு உமர் என்பவர் முஸ்லீம் தான். ஆனால் வந்து வரலாறு ரீதியாக அவர் பெரிய சாதனை அப்படி எதுவும் கிடையாது. அவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அடுத்தது வந்து முலைக்கா பின்த்து ஜர்வல் அப்படிங்கிறவரை என்ன செஞ்சாங்கன்னா கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வரலைன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு உபைதுல்லான்னு ஒரு மகன், அந்த மகனை பிறந்தோடு அவங்கள டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. இஸ்லாத்துக்கு வரமாட்டேன்ட்டாங்க. அவங்க ஹிஜ்ரத்தும் பண்ணலை, அவங்கள டைவர்ஸ் பண்ணிடுறாரு. அதே மாதிரி கரீபா பின்த்து அபி உமையா அப்படிங்கிறவங்க என்னென்னு கேட்டால் உம்மு சலமாவுடைய சகோதரி. ரசூலுல்லாஹ் மனைவி உம்மு சலமா இருக்காங்க இல்லையா, அவங்க சகோதரி தான் கரீபாங்கிறவங்க. அவங்கள கல்யாணம் பண்ணார். இந்த அம்மா இஸ்லாத்துக்கு வரல. அதனால் என்ன செஞ்சிட்டாருன்னா அதையும் டைவர்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ இவர் டைவர்ஸ் பண்ணாமல் இருந்த ஜைனப் பின்த் ஒரு மனைவி தான். இது ஜாஹிலியா காலத்தில் உள்ளது. அப்புறம் மதீனாவுக்கு வந்த பிறகு அவர் சில திருமணங்கள் செஞ்சுருக்காரு. முதலாவது வந்து ஜமீலா பின்த் சாபித் அல் அன்சாரி. அன்சாரின்னா மதீனாவை சேர்ந்தவங்கன்னு அர்த்தம். மதீனாவை சேர்ந்த சாபித் என்பவருடைய மகள் ஜமீலா என்பவங்களை அவர் கல்யாணம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆசிம்னு ஒரு பிள்ளை. அப்போ உமருடைய பிள்ளைகளுடைய எண்ணிக்கையில் ஆசிம் ஒன்று சேர்த்துக்கிறங்க. ஆனால் வேறு தாய்க்கு பிறந்தவங்க. அதே மாதிரி ஆத்திகா பின்த் செய்து, இந்த ஆத்திகாவை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த 7 கல்யாணம் பண்ண அம்மான்னு சொன்னோம்ல, அதில் வந்து முதல்ல அது அபூபக்கருடைய மகன் கல்யாணம் பண்ணி இருந்தார். அவர் இறந்தப்பன்னா என்ன செய்கிறாங்க, இவர் உமர் கல்யாணம் பண்ணுறாரு. அதுக்கு முந்தைய அவங்களுக்கு என்ன செய்யுது, 7 திருமணங்கள் ஆகிருக்குது. கணவர்கள் உடனே இறந்து போகிறாங்க. இறந்தவொடனே மறுபடியும் வேறு கல்யாணம் பண்ணாங்க. அந்த ஆத்திகாங்கிறவங்க, ஆத்திகா பின்த் ஜெயிதுங்கிறவர் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே தௌஹீதை சொன்னவர். அது பின்னாடி வரும். சயீத் இப்னு ஜெயிதுடைய அஸரத்துல் பஷரா வரும்போது சொல்லுவோம். அவங்களுடைய மகள் தான் யார், ஆத்திகாங்கிறவங்க. அந்த ஆத்திகாங்கிறவங்க கல்யாணம் பண்ணாங்க. இவங்க வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இவருடைய மச்சான் இருக்கார்ல, உமர் ரலியல்லாஹுடைய சகோதரியை கட்டினவர், இந்த ஃபாத்திமான்னு சொல்கிறோம்ல, அந்த ஃபாத்திமா திருமணம் பண்ணது சயீதுன்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவருடைய சகோதரி தான் இவங்க ஆத்திகாங்கிறவங்க. தன்னுடைய மகளை யார் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ அவருடைய சகோதரி, அந்த சகோதரியும் திருமணம் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் ஹிஜ்ரத்து பண்ணி, அவங்க அன்சாரி கிடையாது, இவங்க மக்காவிலேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி வந்த மூமினான பெண்ணாக இருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலி ஃபாத்திமாவுடைய பொம்பளை பிள்ளை வந்து உம்மு குல்சும். ஹசன் ஹுசைன் மட்டும்தான் மக்களுக்கு தெரியுது. முஹுசின் ஒன்று சேர்த்து அறிஞ்சு வச்சுருப்பாங்க. ஹசன் ஹுசைன் முஹுசின் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு பிள்ளைகள்னு மக்கள் அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உம்மு குல்சும்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் இருக்கும்போதே அவங்க பிறந்துட்டாங்க, ரசூலுல்லாஹுடைய காலத்திலே பிறந்துட்டாங்க. அப்போ உம்மு குல்சும்னு ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று இருந்தது. அந்த பொம்பளை பிள்ளை வந்து அலி ஃபாத்திமாவுக்கு பிறந்த பொம்பளை பிள்ளை தான். அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அலிக்கு ஒரு மருமகனாக போயிடுறாரு. அலி வந்து சின்ன பிள்ளை ஒப்பிட்டு பார்த்தா சின்ன ஆள் தான். அவர் இஸ்லாத்தை தழுவுற காலத்தில் 10 வயசாக தான் இருந்தார். அவ்வளோ பெரிய 15-17 வயசு இவருக்கும் அலிக்குமே வித்தியாசம் இருக்கும். அப்போ அலியுடைய மகளுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்துக்குங்க. அலிக்கும் இவருக்குமே 15-17 வயசு வித்தியாசம் இருக்குங்க. அப்போ அலியுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணுறாருன்னா அது 30 வயசு 40 வயசு வித்தியாசம் இருக்குங்க. அது சகஜம்கிட்ட இருக்கணும். இந்த கல்யாண விஷயத்தில் வந்து இது மாதிரி பரட்டி பார்த்தா சகஜமாக எடுத்துக்கிட்டாங்க. அது மேட்டரே கிடையாது. நமக்கு ஒரு அதிசயமாக பார்க்குறோம்ல, அது மாதிரி அவங்களுக்கு கிடையாது. அது மாதிரி அவங்கள என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், கல்யாணம் உம்மு குல்சும் அவங்க பேர், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஜெயிது ருக்கையா 2 பிள்ளை. ஜெயிது ருக்கையான்ற பேரில் 2 பிள்ளை. இது வந்து அவங்களுடைய பரம்பரை. அவ்வளோதான் உமர் ரலியல்லாஹுடைய பரம்பரை. அவங்களுக்கு உமர் ரலியல்லாஹு வந்து உமரை ஃபாரூக்னு சொல்கிறோம்ல, உமர் ரலியல்லாஹுக்கு பேர் என்னது, உமர் ஃபாரூக். உமர் ஃபாரூக் நிறைய பேர் வைக்கிறாங்கல்ல, இவருக்கு ஃபாரூக்னு ஒரு பட்டம் இருக்குது. ஃபாரூக்குன்னா சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடியவர். இது சரி இது தவறு என்பதை கரெக்டாக ஒரு கணிக்கக்கூடியவர்னு அதுக்கு அர்த்தம். ஃபாரூக்குங்கிறதுக்கு அர்த்தம். இந்த ஃபாரூக்குண்ட ஒரு பேரால் வந்து யார் இந்த பேரை வச்சது, அது அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு சித்திக்குன்னு வச்சாங்கல்ல, அபூபக்கருக்கு அத்தீக்குன்னு வச்சாங்கல்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வை இந்த மாதிரி ஃபாரூக்குன்னு சொன்னாங்களா அல்லது பின்னாடி வரலாற்றில் எழுதிக்கிட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வோட சம்மந்தப்படுத்தி அந்த பேரை நிறைய ஹதீஸுகள் வந்து எழுதி வச்சுருக்கிறாங்க. அது எல்லாமே பொய்யாக இருக்கிறது. ஏற்கத்தக்க எந்த ஒரு ஹதீஸுமே கிடையாது. உதாரணமாக பைஹகியுடைய தலாயில் நுபுவா என்கிற கிதாபில் என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன செய்கிறாருன்னா, இஸ்லாத்தை தழுவுறதுக்கு போகிறார்ல,
போனோன்னு ரசூல் என்ன செய்வான்னா, உனக்கு ஃபாரூக்குண்டு பேர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிந்து விட்டாய். இவர் மட்டும்தான் அறிந்தார், இவருக்கு முந்தி நிறைய மக்கள் அறிஞ்சு வந்துட்டாங்க, அவ்வளோதான். ரசூலில் பேர் வச்சாங்களாம். ஃபாரூக் என்று உனக்கு பேர் வைக்கிறேன், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிந்தவர்னு உனக்கு பேர் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எனக்கு பேர் வச்சாங்கன்னு உமர் சொன்னதாகவே தலாயில் நுபுவாங்கிற கிதாபில் ஒரு செய்தி இருக்கிறது. இந்த செய்தியில் வந்து 2 குறைபாடுகள் இருக்குது. ஒன்று வந்து முகமது பின் அபான் என்பவர் இதை அறிவிக்கிறார். இவர் வந்து பலவீனமானவர், யாவ சக்தி இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்ன அறிவிக்கக்கூடிய ஆள். அவர் யாரிடமிருந்து அறிவிக்கிறார்னு கேட்டால் இஸ்ஹாக் பின் அப்துல்லா சொன்னதாக சொல்கிறார். இதை சொல்கிறவரும் பலவீனமாக இருக்கார். இவர் யார்கிட்ட கேட்டேன்னு சொல்கிறார். அவர் பேர் இஸ்ஹாக் பின் அப்துல்லா. இவர் வந்து பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர். இவர் வந்து பொய் சொல்வார்னு சந்தேகப்படுறவர் லிஸ்ட் வச்சுருக்கிறாங்க. அது பலவீனர் மட்டும் கிடையாது, பொய்யும் சொல்லுவார்னு சந்தேகப்படக்கூடியவராக இருந்தார். அப்போ இந்த 2 ஒரு பொய்யர் என்று சந்தேகப்பட்டவர் ப்ளஸ் பலவீனமானவர் என்று 2 அறிவிப்பாளர்கள் கோளாறாக இருக்கிறதுனால ரசூல்லா தான் அவருக்கு பேர் வச்சாருங்கிற இந்த செய்தி தலாயிலுன் நுபுவாவில் இருக்கிற இந்த செய்தி ஏற்புடையது இல்லை. அதே மாதிரி தாரிகுல் மதீனாண்டு இப்னு ஷப்பா எழுதின ஒரு புக்கில் இருக்கிறது. இவர் ரசூல்லா சொன்னாங்களாம், ஒஹுவல் ஃபாரூக், அவர் தான் ஃபாரூக். ரசூல்லா வந்து அவரை பற்றி பேசுனாங்களாம், இவர் ஒரு நாக்கில் தான் அல்லாஹ் பேசுகிறான்னு சொல்லி வரும்ல, அது சரியான அறிவிப்பு, அது மட்டும் இருக்கிறது. அதோட சேர்த்து இந்த துண்டு வருகிறது, ஒஹுவல் ஃபாரூக்கு, இவர் வந்து ஃபாரூக் இவர் அப்படின்னு ரசூல்லா பேர் வச்சாங்க என்கிற ஒரு செய்தி தாரிகுல் மதீனா, மதீனாவின் வரலாறு என்ற நூலில் வந்து இப்னு ஷப்பா எழுதின நூல். அது அறிவிப்பாளர் வரிசையோட எல்லா செய்தியும் இருக்கும், ஹதீஸ் நூல் மாதிரியே அதில் இருக்கிறது. அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா இதை அப்துர் ரஹ்மான் இப்னு உசுன் என்பவர், ஹசன் என்பவர் அறிவிக்கிறார். இதை அறிவிக்கிற யார் அறிவிக்கிறார்னா அப்துர் ரஹ்மான் இப்னு ஹசன் என்பவர் அறிவிக்கிறார். இப்படி ஒரு ஆள் இருந்தாரான்னு தேடி பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது. மஜ்ஹூல், யார் என்று அறியப்படாதவர். ஒரு செய்தியை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஆள் வாழ்ந்திருக்கிறதுக்கு ரெக்கார்டு வேணும், அவருடைய நம்பகத்தன்மைக்கு ரெக்கார்டு வேணும். வாழ்ந்ததுக்கு ரெக்கார்டு வேணும், அவர் நல்ல ஆள் தான், அங்கே போயெல்லாம் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஆளாக இருக்க வேண்டும். ஏன்னா ரசூல்லா சம்மந்தப்படாத வரலாறு இருந்தால் அப்படி லேசாக தட்டி விட்டு போயிடலாம். ரசூல்லா தான் பேர் வச்சாங்கன்னு ஹதீஸாக போயிடுதில்ல. ரசூல்லா தான் பேர் வச்சாங்கன்னு சொல்லும்போது ஹதீஸுடைய அந்தஸ்துக்கு வரும்போது நம்ம அறிவிப்பாளர்லாம் பார்க்க வேண்டியிருக்குது. இல்லைன்னா ரசூல்லா பேரில் இட்டுக்கட்டின ஒரு விஷயமாக போயிடும். அப்போ இவர் யாருன்னு தெரியலை. ரெண்டாவது இதை வந்து சொல்கிற ஒரு முதல் அறிவிப்பாளர் யாருன்னா ஐயூப் இப்னு மூசாங்கிறவர் தான் சொல்கிறார். ஃபாரூக்குன்னு ரசூல்லா பேர் வச்சாங்கன்னு சொல்லக்கூடியது ஒரு சஹாபி சொல்லலை, ஒரு தாபியும் சொல்லலை. சொல்கிறவர் யாருன்னா ஐயூப் இப்னு மூசா சொல்கிறாரு. இவர் வந்து 132 பிறந்தவர், ஹிஜ்ரி 132. அப்போ உமர் ரலியல்லாஹு மௌத்தா போய் 100 வருஷத்துக்கு பிந்தி பிறக்கிறவர். அப்போ உமர் ரலியல்லாஹு காலத்துக்கு 100 ஆண்டுக்கு பிந்தி பிறந்தவர் சொல்கிறாரு ரசூல்லா அவருக்கு ஃபாரூக்குன்னு பேர் வச்சாங்கன்னு. அது 100 வருஷத்தில் எந்த ரூட்டில் அவருக்கு அந்த செய்தி கிடைச்சிச்சு? இவர் அந்த காலத்தில் வாழாத ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா உமருக்கு ரசூல்லா ஃபாரூக்குன்னு பேர் வச்சாங்கன்னா அது வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க. அது ரசூல்லாவோட சம்மந்தப்படும் போது நம்ம ஏற்றுக்கிறக்கூடாது. சும்மா வரலாறுல அவர் வச்சார் இவர் வச்சார்னா சொல்லிட்டு போகிறாங்க. யாரோ வச்சாருன்னு சொன்னாங்கன்னா இவ்வளோ நுணுக்கமாக ஆளுக்கெல்லாம் பார்க்க தேவையில்லை. ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு ரசூல்லா இந்த செய்தி தப்பான செய்தியாக இருக்கிறது. ஒன்று யாருன்னு தெரியாத ஒரு ஆள். ரெண்டாவது சொல்லக்கூடியவர் வந்து உமருக்கு 132 பேர் இருக்குன்னா 32 கழிச்சிருங்க, 120 வருஷத்துக்கு வரும். அந்த 13 ஆட்சிக்கு வந்துடுறாருல. அப்போ இன்னும் சொல்ல போனால் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு வந்துட்டீங்கன்னா ஃபாரூக்குன்னு ரசூல்லா சொன்னாங்கன்னு ரசூல்லா இருக்கும்போது சொன்னாங்கன்னா இன்னும் முந்திருது. அப்போ இவர் இந்த சம்பவம் நடந்திருக்குமே ஆனால் அதற்கு பிறகு 150 ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஆள் இவரால் எப்படி இதை சொல்ல முடியும்? அதனால் இந்த தாரிகுல் மதீனாவில் வர்ற இந்த செய்தியும் சரியில்லாத செய்தி. இதே செய்தி தாரிக் திமிஷ்க், அதாவது இப்னு அசாக்கிர்னு அந்த நூலுக்கு சொல்லுவாங்க. தாரிக் திமிஷ்குங்கிற புஸ்தகத்துக்கு வந்து இப்னு அசாக்கிர் என்ற பெயரையும் சொல்லுவாங்க, தாரிக் திமிஷ்க் என்றும் சொல்லுவார்கள். அந்த நூல்லையும் இதே சேம் இந்த 2 அறிவிப்பாளர்கள் தான் இது சொல்லப்படுகிறது. அப்போ அதுவும் சரியில்லை. ஒரு மஜ்ஹூல்னு ஒரு ஆள், அது தெரியாத ஒரு ஆள். இன்னும் ஒருத்தர் வந்து ஐயூப் இப்னு மூசா 132 பிறந்தவர், அப்படி ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க, மன் சம்மா உமருல் ஃபாரூக், உமருக்கு ஃபாரூக்குன்னு பேர் வச்சது யார் அப்படின்னு ஆயிஷா நாய்கிட்ட கேட்குறாங்க. கேட்டவுடனே ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, காலத்தன் நபி அலைஹிஸ்ஸலாம், ரசூல்லா தான் பேர் வச்சாங்க. உமருக்கு வந்து ஃபாரூக்குன்னு சொல்கிறாங்களா, அது யார் பேர் வச்சான்னு ஆயிஷாட்ட கேட்குறாங்க. ரசூல்லா தான் பேர் வச்சாங்கன்னா அப்புறம் ஆயிஷா சம்பவத்தை சொல்லலாம், அவங்க ஹயாத்தோட ரசூல்லா பார்த்தவங்க தானே, அது ஓகே தான். ஆனால் இது அறிவிக்கக்கூடிய ஆளில் வந்து முகமது இப்னு இப்ராஹிம் என்று ஒருத்தர் அறிவிக்கிறாரு. இவர் வந்து இவருக்கு ரெக்கார்டே கிடையாது.
வரலாறுல இவர் ஒரு ஒரு ஆளே கிடையாது, அப்படி ஒன்றும் இருக்கலை. அதனால் ஃபாரூக்குன்னு சொன்ன பேர் வந்து யார் ரசூல்லா சொல்லி அப்படிலாம் வந்தது கிடையாது. பின்னாடி உள்ள வரலாற்று ஆசிரியர்கள் அந்த பேரை அவருக்கு சூட்டுறாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இவர் நல்ல தீர்ப்பெல்லாம் கரெக்டாக கொடுக்குறாரு, நீதிக்கு நீதியாக தீர்ப்பளித்தார்லாம் நிறைய அவர் பேரில் நிறைய தீர்ப்பளித்ததாக வரும் பல சம்பவங்கள். அதில் வந்து ஒரு 25% பொய் இருக்குது. அதிகமான பொய்கள் வந்து அலி ரலியல்லாஹு பேரில் இருக்கும்னு சொன்னால் அதுக்கு அடுத்து இவர் பேரில் இருக்கும். அலியின் பேரில் வர்றதில் மிக அதிகமான பொய் இருக்கும். ஒரு 40-45 பொய் இருக்கும். அவருடைய சிறப்பை பற்றி வரக்கூடிய விஷயங்கள். உமர் ரலியல்லாஹு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 25 மிகைப்படுத்தி ஓட்டு அடிச்சிருக்கிறாங்க நிறைய. அந்த மாதிரி ஒரு சிறப்புகளில் இருக்குது. அந்த மாதிரி இவர் வந்து சிறந்த தீர்ப்பளிக்கிறவராக இருக்காருன்னு சொல்லி யாரோ அந்த வரலாற்று ஆசிரியர்கள் அந்த பேரை சூட்டியிருக்கிறாங்களே தவிர ஒரு அபூபக்கர் போன்றவர்கள் கூட உனக்கு ஃபாரூக்னு பேருன்னு சொல்லலை. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு ஆதாரம் கிடையாது. அல்லது உமரே வந்து தன்னை ஃபாரூக்னு சொல்லி கொண்டாரு என்பதற்கும் ஆதாரம் கிடையாது. அல்லது உமரை விட மூத்த அந்த தோழர்கள், அது அந்த 10 சகாபாக்கள் யாராச்சும் நீங்கள் உங்களை நாங்கள் ஃபாரூக்னு அழைக்கிறோம் இப்படி சொன்ன மாதிரியாவது இருக்காண்டா? இல்லை. பின்னாடி வந்தவரை ஃபாரூக்னு சேர்த்துக்கிட்டாங்க. உமர் ஃபாரூக் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கிறவர்னு ஒரு எந்த வேணாலும் பட்டம் கொடுக்கலாம். அந்த மாதிரி மனிதர்கள் கொடுக்குறது தானே, அது மாதிரி கொடுக்கலாம். அந்த தன்மை அவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் இருந்திருக்கேன். ஆனால் ஒரு பேர் கொடுக்கும்போது அப்படி பார்க்க தேவையில்லை. அவர்கிட்ட அந்த தன்மை இருந்தால் போதும். அந்த மாதிரி அந்த பேரை நம்ம மறுக்க வேண்டியதில்லை. அந்த பேரை ரசூலுல்லாஹ் வச்சாங்கன்னு வைக்கக்கூடாது. அவருடைய பேர் வந்து உமர் தான். உமருல் ஃபாரூக் என்பது வந்து அவங்க பின்னாடி வரலாற்றில் அவருக்கு கொடுத்த ஒரு பட்டம். ஃபாரூக்னா சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கக்கூடியவர். அடுத்ததாக வந்து இவருக்கு வந்து இவர் வந்து அடைமொழியில் கூப்பிடுவாங்கள்ல, தகப்பன் பேரை சொல்லி கொடுப்பாங்க. அபூபக்கர் மாதிரி, அபுல் காசிம் மாதிரி. இவருக்கு வந்து அபு ஹஃப்ஸுன்னு கூப்பிடுவாங்க. அன்றைய மக்கள் வந்து ஹஃப்ஸுடைய தந்தை. அப்போ ஹஃப்ஸுங்கிற தந்தைன்ற உடனே ஹஃப்ஸுன்னு இவருக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சான்னு தேடிக்க தேவையில்லை. இருந்தால் தான் இந்த பேர் வைப்பாங்க. அந்த சின்ன பிள்ளையில மூத்தா போயிருக்கும். ஹஃப்ஸுடைய தந்தைன்னு அவர் அழைக்கப்படுறாங்க. கடைசி வரைக்கும் இவர் அபு ஹஃப்ஸு தான். ஆனால் அபு ஹஃப்ஸ் உமர் என்று தான் வரலாற்றில் எழுதுவாங்க. அப்போ அபு ஹஃப்ஸுங்கிற பேரால் வந்து இவர் அன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அது 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஹஃப்ஸுன்றது அவருடைய ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்திருக்கு, அதனுடைய தகப்பன் என்ற பெயரில் அபு ஹஃப்ஸு, ஹஃப்ஸுடைய தகப்பன் வச்சுருப்பாங்க. ஹஃப்ஸான் இருந்தாங்கல்ல பொம்பளை பிள்ளை, அதை ஸ்டார்ட் பண்ணி ஹஃப்ஸுன்னு கூட ஆக்கியிருக்கலாம். இவருடைய மகள் வந்து ஹஃப்ஸா. ஹஃப்ஸாவுக்கு தேய் எடுத்துக்கிட்டால் ஹஃப்ஸுன்னு வரும். ஹஃப்ஸான்னு கடைசியில் தேய் இருக்கும், குண்டு தேய் இருக்கும். அந்த ஹஃப்ஸாங்கிறது வந்து இவருடைய மகள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அதனால் அந்த ஹஃப்ஸான்னு பொம்பளை பிள்ளை பெற்றவனை கூட என்ன செய்யலாம், அபு ஹஃப்ஸுன்னு அந்த பேரை ஹஃப்ஸுன்ற இதை தேய் எடுத்துட்டு கூட செஞ்சுருக்கலாம். அல்லது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருந்து ஆம்பளைக்கு ஹஃப்ஸு பொம்பளைக்கு ஹஃப்ஸான்னு கூட வச்சுருக்கலாம். அந்த ஒரு மாதிரி நம்ம பேரை வைப்போம்ல ஒரே மாதிரியா ஆம்பளை பொம்பளைக்கு, அந்த மாதிரியே இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு ஹஃப்ஸுங்கிற பேரில் ஒரு பிள்ளை இருந்திருக்கலாம். அல்ல ஹஃப்ஸாவுடைய தந்தைங்கிறத கூட அப்படி சொல்லியிருக்கலாம். அபு ஹஃப்ஸுன்னு ஒரு பேர் அவருக்கு உண்டு. இது வரைக்கும் உள்ளது வந்து அவருடைய பாரம்பரிய விஷயங்கள். அடுத்து வந்து அவர் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு விஷயம். இஸ்லாத்தை எப்போ ஏற்கிறாரு, அந்த ஏற்ற வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்லாத்தை அவர் ஏற்ற வரலாறுலாம் நிறைய பொய்கள். எப்படி பொய்ன்னு கேட்டால், அவர் வந்து வந்த பிறகு தான் ஒரு தைரியம் வந்துச்சு மக்களுக்கெல்லாம், அவர் தான் கூட்டிகிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய எழுதி வச்சுருக்கிறாங்க. அவருக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது, அது ஒரு விஷயம். பொய்களை நம்ம ஏற்றுக்கிற முடியாது. அவர் இஸ்லாத்தை வந்த விஷயத்தை பற்றி புகாரியில் வரக்கூடிய 2 ஹதீஸில் நீங்கள் பாருங்கள். ஒரு ஹதீஸு புகாரில் 3865வது ஹதீஸில் இருக்குது. இது அறிவிக்கிறவர் அவருடைய மகனை அறிவிக்கிறார். இப்னு உமர் அறிவிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு பற்றி அவங்க மகன் அறிவிக்கிறாரு. இது புகாரில் 3865 ஹதீஸில் இருக்குது. உமர் லம்மா அஸ்லம உமர் இஸ்லாத்திற்கு வந்த உடனே இஜ்தமான் நாசு இந்த தாரிகி, மக்கள் எல்லாம் ஊட்ட சூழ்ந்துட்டாங்க. அவர் இஸ்லாத்துக்கு வந்தார்னு எப்படி போகிறாருன்னு சொல்லி சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொண்டு ஒகாலு சபா உமர் வந்து மதம் மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, எல்லாம் கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க. வான குலாமுன் ஃபௌகல் அஹ்ரி பைத்தி, நான் வந்து வீட்டுக்கு மேலே வந்து முகடில் மொட்டை மாடியில் நான் என்ன செய்கிறேன் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வீட்டை சுற்றி கூட்டம். இந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டார்னு செய்வாங்க. எப்பவுமே யாராவது இஸ்லாத்துக்கு வந்துட்டார்னு தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் போதும் ஊரே திரண்டுரும். அந்த பயத்தை உண்டாக்குனா தான் அடுத்த ஆளுக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லி அந்த வேலையை செய்வாங்க. அப்புறம் வந்துட்டார்னு என்ன செய்கிறாங்கன்னா வந்து எல்லாம் சுற்றி வளைச்சி நிற்கிறாங்க. இப்போ ரஜுலுன் அலைஹி கபாவும் தீபாஜின், ஒரு மனிதர் வந்து பட்டாடை அணிந்தவராக ஒருத்தர் வர்றார், பெருமுகர் மாதிரி வர்றார்.
வந்து என்ன செய்கிறாருன்னா, என்னப்பா கூட்டமாக நிற்கிறீங்க, என்ன விஷயம்? கூட்டமாக நிற்கிறதுக்கு தாக்குறதுக்கு தான், தாக்குறதுக்கு தான் நின்றாங்க. இன்னொரு அதிசயம் வருது, தாக்குறதுக்கு நின்றாங்க, இதில் சும்மா கூட்டமாக சூழ்ந்து நின்றாங்கன்னு வருது. அப்போ அவர் கேட்குறாரு, என்னப்பா விஷயம்னு கேட்டவொன்னே, ஃபமா தாக்க, ஏன் எல்லாம் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்டவுடனே என்ன செய்கிறாங்கன்னா, அவர் மதம் மாறிட்டார், இஸ்லாத்துக்கு போயிட்டாருங்கிறத அது சபா உமர் வந்து மதம் மாறிட்டார்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, அதனால் இப்போ என்ன அவர் கேட்குறாரு. அவர் யாருன்னு கேட்டால் ஆசிபன் வாயில்னு அந்த சமூகத்தில் பெரிய ஒரு பிரமுகர். அவர் சொல்கிறது அப்படி எல்லோரும் கேட்பாங்க, விளங்குதா? அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஆள். அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதனால் என்னப்பா ஃபானலகு ஜாருன், நான் இப்போ அவருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கேன், எவனும் அவரை எதிர்க்கக்கூடாதுன்றார். இவர் அடைக்கலம் கொடுத்தோன்னே ஓட்டுனாங்க, எல்லாம் அடிக்கிறதுக்கு வந்து சுற்றி நிற்கிறாங்க. அவர் வர்றாரு, என்னப்பா விஷயங்கிறாரு, மதம் மாறிட்டாருங்கிறாங்க. என்ன மதம் மாறிட்டாரா, ஆறுனா உனக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி, ஃபானலகு ஜாருன், நான் அவருக்கு இப்போ அடைக்கலம் கொடுத்துருக்குறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. அவருடைய பேர் வந்து ஆசிபன் வாயில். இந்த ஆசிபன் வாயில் யாருன்னு கேட்டால், அப்போ உமருடைய அதவி கோத்திரம், இவர் அதவி கோத்திரம்னு சொல்லுவாங்க. இவருடைய கோத்திரத்தாருக்கும் இந்த அபுல் ஆசுங்கிற ஆசிபன் வாயிலுடைய கோத்திரத்தாருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறது. கூட்டத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்குருவாங்க, உனக்கு எதாவது தான் நான் வருவேன், எனக்கு எதாவது தான் நீ வருவேன். அதில் சேர்ந்தவர். நம்ம அக்ரிமெண்ட்டில் உள்ள ஒரு ஆளை வந்து என்ன செய்கிறாங்க, சுற்றி வளைச்சிக்கிட்டு தாக்க போகிறாங்கன்னு அவர் என்ன செய்கிறாரு, வந்து சொன்னோன்னு ஆகா இவரும் எதிர்க்கிறாரு, அவர் கோத்திரம் இருக்கு, ரெண்டு கோத்திரமாக போயிடுது, நம்ம எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்கங்கிற கருத்து இதில் வந்து 3865 ஹதீஸில் இருக்குது. அதில் 3864 என்ன வருதுன்னு கேட்டால், அதையும் இப்னு உமர் தான் அறிவிக்கிறாங்க, அவன் மகன் தான் அறிவிக்கிறார். பைனமாக ஃபித்தாரி ஹாயிஃபன், உமர் அவர்கள் வீட்டில் பயந்து கொண்டு இருந்த பொழுது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் வந்த ஒன்று தான் அவர் எடுத்துக்கிட்டு போய் எல்லாத்தையும் ஆக்கினாருங்கிறாங்க. அவர் இஸ்லாத்தை தள்ளிவிட்டு பயந்து கொண்டு வீட்டில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு வருது. எப்படி வருது, அவர் மகனே சொல்கிறாரு, பைனமாக ஃபித்தாரி ஹாயிஃபன், வீட்டுக்குள்ளே ஒரு பயந்த நிலையில், ஹாயிஃபன்னா ஹவுஃபுங்கிற அதில் உள்ள வார்த்தை, பயந்தவராக இருக்கும் பொழுது. அப்போ தான் இது ஜாகுல் ஆசிபின் வாயில், ஆசிபின் வாயில் இந்த பெரியவர் இருக்கார்ல, அவர் வர்றாரு, பட்டாடை அணிந்து கொண்டு வர்றாரு. அவர் வந்து பனு சகம் கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் அறியாமை காலத்தில் எங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறார். எங்கள் கோத்திரத்தாருக்கு இந்த ஆசிபன் வாயிலுடைய கோத்திரத்தாருக்கு என்ன அக்ரிமெண்ட்டு, உங்களுக்கு எதுன்னா நாங்கள் வந்து நிற்போம், எங்களுக்கு எதுன்னா நீங்கள் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்து அக்ரிமெண்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதை சேர்ந்தவராக இருந்தார். அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, மா பாலுக்க உமரை பார்க்க வந்துடுறாரு, என்னப்பா விஷயம் அப்படின்னோடனே அவர் கேட்குற உமர் சொல்கிறாங்க, ஜாம கவுமுக்க அன்னகும் சயக்துலுனி நசம்த்து, நான் இஸ்லாத்தை தழுவியதற்காக என்னை கொல்லுவதற்கு நினைத்து திட்டமிட்டிருக்கிறார்கள்ங்கிறார். கொல்லத்தான் வந்திருக்கிறாங்க, கொல்லுவதற்கு வந்திருக்கிறார்கள்னு அவர் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, லா சபீல இலைக்க பாதான் காலஹா அமின்து, நான் அடைக்கலம் கொடுத்தேன்னு சொன்ன பிறகு அதுக்கு வழியே கிடையாது, பயப்படாத, நான் உனக்கு அடைக்கலம் கொடுத்தேன்னு ஒரு வரமாட்டான், நான் உனக்கு அடைக்கலம் கொடுத்த பிறகு அவங்க கொல்லுவாங்க, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வெளியே வர்றாரு. மக்கள் எல்லாம் கூட்டி என்ன செய்கிறாரு, எல்லாம் இவரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஐன துரிதுன்னு எல்லாம் எங்கே போக ஓடுறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ நுரீது ஹாதா இப்னுல் ஹத்தாப், ஹத்தாப்புடைய மகனை பார்க்குறது, உமரை பார்க்குறது தான் போய்கிட்டு இருக்கிறோம், அவர் வந்து மதம் மாறிட்டார், நாங்கள் விடமாட்டோம் அப்படின்றவுடனே அவர் லாசபில் இலகி, அவர் பக்கம் போகாதீங்க, அந்த பக்கம் எவனும் போகக்கூடாது அவனு ஒரு எச்சரிக்கை பண்ணார். இப்போ கட்ரன்னாசு உடனே ஓடிவிட்டார்கள். அப்போ இந்த உமர் அவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தது. இவங்க நினைக்கிறாங்கல்ல, உமர் பேர்க்கணும் நடுங்கிடுவாங்க, பயந்துருவாங்கன்னு அப்படிலாம் ஒரு பில்டப்பு கொடுத்து அவர் ஆட்சியில் ரொம்ப காலம் இருந்ததுனால அவரை புகழ்ந்து அதை எத்துக்கட்டி விட்டாங்க நிறைய. அவர் அபூபக்கர் தான் போய் வெளிப்படையாக செஞ்சுட்டு பிரகடனப்படுத்திட்டு போயிட்டார. இவர் வந்து புதுசாக முதல்ல பிரகடனப்படுத்த தேவையில்லை. அப்போ அவர் பயந்து கொண்டிருந்தார். இந்த ஆசிபன் வாயில் என்பவர் அடைக்கலம் கொடுத்ததுனால தான் அவங்களுக்கு வந்து அங்கே இருக்க முடிஞ்சது. அவர் உயிருக்கு உத்தரவாதம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. இது புகாரில் உள்ளது. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா, அந்த சகோதரியை போய் தடுக்க போய் ரசூலுல்லாஹ் கொல்றதுக்கு போவார். அந்த கதையெல்லாம் அவர் பின்னாடி சொல்கிறேன். அந்த இதுக்கு வந்து இந்த ஹதீஸ் மனசில் வச்சுக்கிறங்க, அது பின்னாடி தேவைப்படும். என்னென்னு கேட்டால், இவருடைய சகோதரி வந்து ஃபாத்திமா சொன்னோம்ல, அந்த ஃபாத்திமா வந்து சயீது புனு ஜெயிது புனு அம்ரு புனு நுஃபைல் என்பவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. மச்சான் சயீது புனு ஜெயிது என்பவர் மச்சான். இவரும் ஃபாத்திமாவும் இஸ்லாத்தை வந்துட்டாங்கல்ல, வந்ததுக்காக வேண்டி உமர் என்ன செஞ்சார்னா, இவரை வந்து வீட்டுக்குள்ளே கட்டி போட்டு வச்சுட்டார். யாரை? சயீது புனு ஜெயிது என்பவரை வந்து. அந்த கதை என்ன சொல்லுவாங்க, அப்போ தான் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி வெளியே போய்கிட்டு இருக்கிறாரு, நீ என்ன ரசூலுல்லாஹ் கொல்ல போகிற,
உன் தங்கச்சி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க தெரியுமான்னு கேட்ட மாதிரி அந்த கதை பின்னாடி வரும். அதுக்கு மாற்றமாக புகாரியோட ஹதீஸ் இருக்கு. சைது இப்னு ஸைது சொல்கிறாரு, வல்லாஹி லகத் ரஅய்துனி வ இன்ன உமர லமூசிகி அலல் இஸ்லாம் கப்ல அன் யுஸ்லிம உமர். உமர் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக என்னை கட்டி வைத்தவர் அவர். வெளியே போகக்கூடாது, பார்த்துக்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீ வெளியே போகக்கூடாது. அவர் முன்னாடி எல்லாம் தெரியுது இவர் இஸ்லாத்தை ஏற்ற விஷயத்தை இவர் ஏதாவது தவிர ஒரு ரசூலுல்லாஹ் கொல்ல போகிறான்னு வரும்போது தான் அறிந்து கொண்டாருங்கிறாங்கல்ல, அது பொய்ங்கிறதுக்கு இது புகாரில் வரக்கூடிய செய்தி, ஆதாரப்பூர்வமான ஆத்தண்டிக்கான செய்தி 3862 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதுதான் உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்ற நிலையில் அவருக்கு ஒருத்தர் அடைக்கலம் கொடுத்ததுனால் அவர் அச்சமில்லாமல் போகிற ஒரு வாய்ப்பு இருந்தது. அடைக்கலம் கொடுக்காமல் இருந்தால் அடிப்பானு எல்லாரையும் மாதிரி, பிலால் அடித்த மாதிரி மற்ற அடித்த சிலை அடைக்கலம் கொடுத்தவர்களை விட்டுருவாங்க. அந்த பிரமுகரோட சப்போர்ட் இருக்கிறவங்கள விட்டுருவாங்க, சப்போர்ட் இல்லாதவர்களை தான் ரொம்ப தொல்லைக்கு ஆளாக்குவாங்கிற ஒரு விஷயம். அடுத்ததாக என்னென்னு கேட்டால் இன்னொரு சம்பவம் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தை தழுவிய ஆண்களுக்கான 45 நாள் பயிற்சி வகுப்பு சகோதரர் பிகேவின் மேற்பார்வையில் NTF தலைமையகத்தில் நடத்தப்படுகிறது. இப்பயிற்சியில் இஸ்லாத்தை நன்றாக புரிந்திடவும் தொழுகை, நோன்பு போன்ற கடமைகளை நிறைவேற்றவும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயிற்சி நேரத்தில் உணவும் தங்குமிடமும் நூல்களும் இலவசமாக அளிக்கப்படுகிறது. அஃபிடவிட், கெஜெட்டில் பெயர் மாற்றுதல், சுன்னத் செய்தல் உள்ளிட்டவைகளை முற்றிலும் இலவசமாக செய்து கொடுக்கிறோம். இந்த வகைக்கு உங்கள் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கீழ்கண்ட அக்கவுண்ட் மூலமாகவோ QR கோடு மூலமாகவோ அல்லது UPI ID மூலமாகவோ நன்கொடைகளை அனுப்பலாம். உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய அக்கவுண்ட் விவரம்: தௌஹீத் ஃபெடரேஷன், அக்கவுண்ட் நம்பர் 3728333567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFSC கோட் CBIN 0280876. என்ன சம்பவம்னு கேட்டால், இவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். வந்தாலும் எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும்னு நினைக்கிறார். நம்ம இஸ்லாத்துக்கு வந்ததை தெரிவிச்சிடணும், எப்படியாவது தெரிவிச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தின சம்பவம் அதுக்கு பிறகு தான் கூட்டமாக வர்றாங்க. தெரிவிக்கணும்னு நினைக்கிறார். தெரிவிக்க நினைக்கிறதுக்கு என்னென்னு கேட்டால் அதை விசாரிக்கிறார். எப்படி விசாரிக்கிறாருன்னு கேட்டால், ஐயோ அகுடு மக்கத்தை அன்சௌரில் ஹதீஸ், இந்த வதந்திலாம் செய்தி நல்லா பரப்புவாங்கல்ல, அதில் யாருப்பா ஒரு சூப்பரான ஆள் யார் மக்காவில் இருக்கிறான்னு கேட்குறாரு உமர். சரின்னா இந்த இஸ்லாத்துக்கு வந்த செய்தி ஊர் உரம்பு தெரியணுமாக இருந்தால் இந்த மாதிரி இந்த வேலையை செய்கிற நிறைய இருப்பாங்களே, போய் இப்போ பற்ற வைக்கிறாளுங்க, இந்த பற்ற வைக்கிறதுல திறமையான ஆள் யாருப்பா இருக்கான்னு விசாரிக்கிறார். விசாரித்த உடனே அது ஜமீல் இப்னு மஅமர்னு ஒரு ஆள் இருக்கார், அவர்கிட்ட சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஊருக்கே தெரிஞ்சு போயிடுறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவரை அடையாளம் காட்டுறாங்க. உடனே அவரை போய் சந்திச்சு என்ன செய்கிறாரு, அவரை சந்திக்கிறதுக்கு போகிறார் உமர். நம்ம இஸ்லாத்துக்கு வந்தோங்கிறத சொல்லிடுவோம், வர்றது பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி விட்றதுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ஜமீல் இப்னு மஅமருங்கிறவரை போய் தேடி போகிறார். அப்போ இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, நானும் பின்னாடியே போனேன். அவர் சொல்கிறார், எங்கள் பாப்பா போகும்போது நானும் பின்னாடியே போனேன். அனமாகு அத்துபா அசரஹு, அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி இவர் போகிறாரு, எங்கே போகிறாரு, என்ன மாதிரி பேசுகிறாங்கன்னு பார்க்குறதுக்காக நானும் போனேன். கிலோ மா அராவ் அஸ்மவு, நான் அவங்க பேசிக்கொள்வதையும் பார்ப்பதையும் விளங்கக்கூடிய வயதில் நான் இருந்தேன். இது முக்கியமான வாசகம். இவர் இந்த உமர் இஸ்லாத்தை தழுவும் பொழுது இவர் ஒரு விவரம் தெரிஞ்ச வயசில் இருக்கிறார், ஒரு 10 வயசாக இருக்கணும். அப்போ தான் இந்த என்ன போகிறாங்க, சந்திக்க போகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, அந்த மாதிரிலாம் கவனிக்கிறதா இருந்தால் ஒரு 10 வயசு இருந்தால் தான் அது போக முடியும். அந்த வார்த்தையை சொல்கிறார் உமர் அந்த ஜமீல்ங்கிற பற்ற வைக்கிற ஆள் போய் சந்திக்க போய்கிட்டு இருக்கார்ல, அப்போ போகும் பொழுது கீழு அராவ் அஸ்மவு, நான் பார்ப்பதையும் விளங்கிக் கொள்வேன், கேட்பதையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வயசில் நான் இருந்தேன். அந்த வயசில் உள்ளவனாக இருந்தேன்னா நான் சின்ன பிள்ளை விளையாட்டு பிள்ளைன்னு நினச்சிக்கிறாங்க, எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுங்கிறார். போயிட்டு என்ன செய்கிறேன்னா, ஜமீல இந்த மாதிரி நான் இஸ்லாத்துக்கு போயிட்டேன் அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே என்ன செய்கிறார், அடுத்த செகண்டு இந்த வர்றேன்னு போயிட்டார். சொல்கிறதுக்கு முழுசாக கூட வாங்கலையா, சொல்லி முடிக்கலை. அவர் இயல்பாக தானே, இப்போ பரப்புறது தானே, உடனே போய் அந்த கூட்டத்தார இந்த கூட்டத்தாரான்னு கத்துறாரு. மக்காபத்துல்லா நின்று என்ன செய்கிறாரு, அது எத்தனை கோத்திரம் இருக்குமோ அத்தனை பேரை சொல்லி கூப்பிட்றாரு. அந்த கூட்டமே இந்த கூட்டமே எல்லாம் வாங்கன்னு அங்கே நின்று அழைச்ச ஒடியாந்துருவாங்க. காபத்துள்ளாவில் போய் நின்று கொண்டு கூட்டத்தார் பேரை சொல்லி அழைச்சாங்கன்னா என்ன செய்வாங்க, எல்லோரும் ஏதோ இந்த நகர அடிப்பாங்கள்ல, பிரச்சனை வரும்போது, கலவரம் வரும்போது, அந்த மாதிரி சங்கு ஊதுற மாதிரி என்ன செய்யுது, அங்கேருந்து ஒரு சவுண்டை கொடுத்தா எல்லாம் ஒடியாந்துருவாங்க. என்னமோ அது இவர் சொன்னார்னா அது மேட்ரு இருக்குது, இவர் சவுண்டு எல்லாரும் தெரியும்ல, ஏதோ மேட்ரு புதுசாக இருக்கும்போல இருக்குன்னு எல்லாம் கூட்டமாக திரண்டு வந்துருச்சு. வந்தோன்னு என்ன செய்கிறேன்னா, யாமாஷர குறைஸ்,
இன்னும் இப்னுல் ஹத்தாப் சபை இப்னு ஹத்தாப் வந்து இப்னுல் ஹத்தாப்னு ஹத்தாப்புடைய மகன் வந்து மதம் மாறிட்டார் அப்படின்னு குறைஷிலேருந்து அறிவிக்கிறார். அப்போ இவர் திருத்துறாரு உமர், மதம் மாறிட்டார்னு சொல்லாத, இஸ்லாத்துக்கு வந்துட்டார்னு சொல்லு, தெளிவாக சொல்லுங்கிறார். அவர் மதம் மாறிட்டாருங்கிறாரு. நீ போய் சொல்கிறப்ப அவள் ஆக்கி நீ அசலம் தூ, நான் இஸ்லாத்தை தள்ளிவிட்டேன், வாமன்த்து பில்லாகி அல்லாவை நம்பிக்கை கொண்டுட்டு ஒரு சத்தத்து ரசூலகு, அவனுடைய ரசூலை வந்து நான் வந்து ஏற்றுக்கொண்டேன்னு இப்படி சொல்லு, நீ மதம் மாறிட்டார்னு சொல்கிற எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி அவர் திருத்தம் கொடுக்குறாரு. திருத்தம் கொடுத்தவொன்னே கூட்டம் திரண்டு போச்சா, இவர் தான் கூட போயிருக்கிறாரு. போனால் அடி பின்னி எடுக்கிறாங்க இவரை. உமரை என்ன செய்கிறாங்க பண்ணுறாங்க. இவர் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்கிறாரு, தடுத்து பார்க்குற ஒரு ஆள் தானே, அவங்க எவ்வளோ பேர்னு தெரியலை. ஆனால் ஒரு 300க்கு கீழே தான் இருப்பாங்க. 300 கீழே இருப்பாங்கன்னு அடுத்த வருஷத்து விளங்குது. என்ன செய்கிறாங்கன்னா, இவர் அடி வாங்கி தளர்ந்து போயிட்டார். அவ்வளோ பேரும் போட்டு அடித்தா என்ன செய்ய முடியும், தளர்ந்து போய் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு என்ன செய்யணும்னா தலையை சுற்றி நின்றுக்கிட்டாங்க, எல்லாரும் ரவுண்டு கட்டி நின்றுக்கிட்டாங்க. நின்றவனு என்ன செய்கிறாங்கன்னா உமர் சொல்கிறாரு, இந்தாப்பா உங்களை எத்தனை நிற்கலை, இப்போ மா பதாலகும், உங்களுக்கு என்ன இயலுமோ செஞ்சுட்டு போங்கப்பா, இனிமேல் உங்களுக்கு நின்று என்னால் ஏற்று நிற்க முடியாது, உங்களுக்கு ஏண்டதை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா, நாங்கள் ஒரு 300 பேர் இருந்தோம்னா நீங்கள் என்ன செய்வீங்க, அப்போ அவங்க 300 பேர் இருந்துருக்காங்க நடத்தும் போது அவர் என்ன செய்கிறாரு, நான் என் பக்கம் ஒரு 300 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டீங்க, விட்டுட்டு ஓடி போயிருப்பீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இவர் அவங்க வந்தவங்க அந்த கணக்கில் இருந்திருக்காங்க. ஒரு 300 பேர்கிட்ட இருக்க போய் தான் எங்களுக்கு ஒரு 300 பேர் இருந்தால் என்ன செய்வீங்க, நீங்கள் ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டேங்கிறார். அப்போ 100கணக்கான பேர் வந்திருக்காங்க. இது ஒரு அரை அடிக்கிறதுக்காக வேண்டி 100கணக்கான பேர் திரண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து அதே மனிதருக்கு கேள்விப்பட்டு வர்றாரு, இந்த ஆசிபுன் வாயில் வர்றாரு. என்னப்பா விஷயம்னு அந்த மக்கள் மத்தியில் கேட்குறாரு. இவர் இந்த மாதிரி விஷயத்தை மதம் மாறிட்டாருங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், மகனை விட்டு தொலை, இம்ரவுன் இஃப்தார தீனல் நீ நப்சிக்கு, ஒரு மனுஷன் வந்து அவனுக்காக ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துட்டான், இதில் என்னப்பா இருக்கும் உங்களுக்கு, இது உங்களை அடித்தானா பிடிச்சானா என்ன செஞ்சாவன் அப்படின்னு சொல்கிறார். இஃப்தார தீனன் லி நப்சிக்கு, அவருடைய நப்சுக்கு ஒரு தீனை தேர்ந்தெடுத்து கொண்டார். அதோட தள்ளுனூன அன்ன பனி அதியின் துஸ்லிம் இலைக்கும் சாஹிபகும், பனு அதி கோத்திரத்தார், பனு அதின்னா உமருடைய கூட்டம், உமருடைய கோத்திரத்தார் வந்து இவரை உங்களை ஒப்படைச்சிடுவான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு வர என்ன செய்கிறாரு, உங்களுக்கு இந்த அடிச்சுட்டு போங்க பிடிச்சிட்டு போங்க அந்த கோத்திரத்தார் உங்களுக்கு ஒப்படைப்பாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் அடைக்கலம் கொடுத்துட்டேன் எல்லாரும் போங்கங்கிறாரு. போயிட்டாங்க. அப்போ இந்த இவ்வளவு சம்பவங்கள் வருது. அப்போ உமரில்லான இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது இந்த அடி வாங்கும் போது இவர் தான் அடைக்கலம் கொடுத்தாரு. அந்த வெளிப்படையாக சொல்கிறதுக்கு தான் போனார், தவிர இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னார், அதை நான் வந்துட்டேன்னு அறிவிச்சிட்டார். ஆனால் அதுதான் முதல் சம்பவம் கிடையாது. எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, பயந்து ஒரு திறமையில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, இஸ்லாத்தை சொல்லாமல் இருந்தாங்க, முத கொண்டாந்து செஞ்சாருங்கிறாங்கல்ல, அது இல்லைங்கிறது விளைவிக்கலாம். அது அபூபக்கரை செஞ்சுட்டார். அபூபக்கர் 39 வரை இருக்கும்போது அதை செஞ்சாருங்கிற ஆதாரத்திலாம் நம்ம முன்னாடியே விளக்கிட்டோம். அடுத்ததாக என்னென்னு கேட்டால், இந்த இப்னு உமருடைய இதை வச்சு இவர் எப்போ இஸ்லாத்துக்கு வந்தார்னு நம்ம கணிக்கணும். இஸ்லாத்துக்கு எந்த ஆண்டு வந்தாருங்கிறத வாய்க்கு வந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறாங்க. வரலாற்று நூல்களில் இவர் 40வது ஆள் இஸ்லாத்துக்கு வந்தார், துவக்கத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர். ஒவ்வொரு வரலாற்று ஆசிரியர்களும் ஆதாரம் காட்டாமல், ஒரு ஆதாரத்தை காட்டி எழுதுனா ஏற்றுக்கலாம், ஒரு ஆதாரத்தையும் காட்டாமல் அஸ்லம கதீமன், இது ஆரம்ப கால முஸ்லீம் இவர், ஒரு ஆளுடைய வரலாறு எழுதும்போது என்ன செய்வாங்கன்னா, பில்டப் கொடுக்குறதுக்கு வேணுங்கிற வார்த்தை இஷ்டத்துக்கு போட்டுக்குருவாங்க. வரலாறில் உள்ளதை போடாமல் ஒரு யாரை பற்றி எழுதுனா என்ன செய்வாங்க, இவர் அப்படியாக்கு இப்படியாக்குன்னு ஒரு புகழ் மாலைக்கு போடுவாங்க. அப்படியான முறையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் 40வது ஆள், 39 பேர் இருந்தான்னு வருதில்ல, இவர் 40வது இஸ்லாத்துக்கு வந்துட்டார், இது 5ல் வந்தார், 4ல் வந்தார். 4ன்னா நுபுவத்துடைய நாள், ஹிஜ்ரத்து தான் இனிமேத்தனை வரப்போகுது. நுபுவத்து நபியாகி 4 வருஷத்தில் வந்துட்டார், 5 வருஷம் வந்துட்டார், 6 வருஷம் வந்துட்டார்னு பல மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவர் எப்போ வந்தார் என்பதை நம்ம விளங்குறதுக்கு வேறு ஹதீஸுகள் நமக்கு இருக்குது ஆதாரமாக. அதில் ஒரு ஹதீஸ், இப்போ பார்த்த ஹதீஸ் இருக்குல்ல, அந்த ஃபாலோ பண்ணி போனார்ல மகன் அந்த உமர் இஸ்லாத்தை ஏற்கும்போது 10 வயசு உள்ளவராக இருக்கிறார். இதை மனசில் வச்சுக்கிறங்க. விவரம் உள்ளவனாக இருந்தங்கிறார்ல, தகப்பனார் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது இப்னு உமருடைய வயசு எவ்வளவு, விவரம் தெரிஞ்ச வயசு. விவரம் தெரிஞ்சதுங்கிறது ஒரு 10 வயசு தான். அது கீழே உள்ளவங்கலாம் இந்த மாதிரி விஷயத்தை என்ன பேசுகிறாங்க இப்படி நுணுக்கமாக விவரிக்கிற ஒரு விவரம் இருக்காது. இதை ஒரு வச்சுக்கிறங்க. இன்னொரு அதிசயம் என்னன்னு கேட்டால், உஹது போர் நடக்குது, மதீனாவுக்கு வந்துடுறாங்க. உஹது போர் போகுது. உஹது போரில் நானும் வரேன்னு நிற்கிறார் இப்னு உமர். இந்த இப்னு உமர் உஹது போரில் நானும் கலந்துக்கிறேன்னு வர்றாரு. வந்தால் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் வயசை கேட்பாங்க. ஏன்னா மைனர்களை போரில் ஈடுபடுத்தக்கூடாது, சின்ன பிள்ளைகளை.
அதனால் ஏஜ் என்னன்னு கேட்பாங்க. இவர் 14 வயசும்பார். 14 நீ போ வீட்டுக்கு போ. இவரையும் பரா இப்னு ஆசிப் ரெண்டு பேரும் 14 வயசில் ஆர்வமாக வர்றாங்க. பரா இப்னு ஆசிப்ங்கிறவர் மதீனாக்காரர், இவர் ஹிஜ்ரத் பண்ணி வந்தவர். அப்போ ரெண்டு பேரும் வந்து என்ன செய்கிறாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. உஹது போரில் எங்களை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது எங்களுக்கு வயசு 14 அப்படிங்கிறார். இது புகாரில் 2664 வச்சுக்கிறங்க. அப்போ உஹது போர் நேரத்தில் இவருக்கு 14 வயசு. நல்லா வலிக்கணும். உஹது போருங்கிறது வந்து ஹிஜ்ரி 3 நடக்குது. ஹிஜ்ரத்துக்கு போய் பதிர் நடந்து அதில் தோத்தாப்படம் வெற்றி எடுத்து அப்புறமேல உஹது நடக்குது. அப்போ உஹது போர் நடந்தது வந்து ஹிஜ்ரி 3, ஹிஜ்ரத்துக்கு போய் 3. அப்போ ஹிஜ்ரி 3 வந்து இவருக்கு வயசு எத்தனை, 14 ஞாபகம் வச்சுக்கிறங்க. அப்போ ஹிஜ்ரி 3 வந்து இவர் 14 இருந்தால் உமர் இஸ்லாத்தை ஏற்ற போது 10 வயசாக இருந்திருக்கார். உமர் இஸ்லாத்தை ஏற்கும்போது 10 வயசாக இருந்திருக்கார். அவர் 10 வயசாக இருந்துட்டு இப்போ எத்தனையாவது உஹது நேரத்தில், அது ஹிஜ்ரி 3, உஹது நேரம்னா ஹிஜ்ரி 3 வச்சுக்கிறங்க. ஹிஜ்ரி 3 வந்து இவருக்கு 14. அப்படின்னா நுபுவத்து வந்து 9ஆம் வருஷத்தில் தான் இவருக்கு வந்து 10 வயசு இருக்கும். ரசூல்லா நபியாகி 9 வருஷம் ஆகும் பொழுது தான் இவருக்கு எத்தனை வயசாக இருக்க முடியும், 10 வயசாக இருக்க முடியும். அப்போ 10 வயசாக இருந்தால் தான் அவர் இன்னொரு 4 வருஷம் இருக்குல்ல, அந்த 14ங்கிற கணக்குக்கு வரும். அப்போ இவர் 14 வயசில் வந்து உஹது நேரத்தில் இருந்ததுனால இவருக்கு 10 வயசு அப்போ இருந்தால் தான் 9ஆம் ஆண்டில் இவருக்கு 10 வயசு இருந்தால் தான் என்ன செய்யும், இது வந்து 14 வயசாக இருக்க முடியும். அதை வச்சு பார்க்கும் பொழுது உமர் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தது ஹிஜ்ரி 9 அல்லது 8 தான் இருக்க முடியும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விவரம் உள்ளவராக இருக்குங்கிறாரு. இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இவர் வந்து நுபுவத்துறை ஆரம்பத்தில் உமர் வந்துட்டார், 30 பேர் இருக்கும் வந்துட்டார், முதல் 2வது 3வது ஆண்டில் வந்துட்டாருங்கிறதெல்லாம் இல்லை. எல்லாம் பரவி போய் இஸ்லாம்ன்ற ஒன்று இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சு போய் அடக்குமுறை விடாமல் செய்யக்கூடிய ஒரு காலத்தில் தான் வந்தாரே தவிர அதுக்கு பிறகு தான் இஸ்லாமே தெரிய ஆரம்பிச்சுங்கிற அளவுக்குலாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அது கிடையாதுங்கிற இதுலேருந்து விளங்கிக்கலாம். அடுத்ததாக விளங்கிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், சில செய்திகள் தவறான இஸ்லாத்தை ஏற்றதுக்கு சில தவறான செய்திகளை சொல்கிறாங்க. சரியான செய்தி யாபத்தில் வச்சுக்கிறங்க. இதுகளெல்லாம் சனது சரியாக இருக்கக்கூடிய புகாரியில் இருக்கக்கூடிய ஹதீஸுகள் இருக்கிறது. இப்போ நான் சொன்னது இப்னு ஹிப்பானில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி, இதுவும் ரொம்ப ஆதாரபூர்வமான செய்தி. வரலாற்றில் இஸ்னாதோ கவியுன் வலிமையான சனது உடையது என்று எல்லா அறிஞர்களும் சொல்லக்கூடிய செய்திகளை இப்போ ஆதாரமாக வச்சுருந்தோம். இப்போ அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு வேறு இதுதான் பயான்கள் அதிகமாக சொல்லக்கூடிய செய்திகள்லாம் இருக்கிறது. என்ன செய்யுதுன்னு கேட்டால், தபரானியில் வருகிறது, அஸ்லம அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திஸஅத்தும் வ ஸலாஸூன ரஜுலும் இம்ராத்தன், ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து 39 பேர் இஸ்லாத்தை தழுவி இருந்தார்கள். அஸ்லம உமரு தமாமல் 40, 40வது நபராக வந்து உமர் இஸ்லாத்துக்கு வந்தார் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஒரு செய்தி தபரானில் இருக்குது. 39ங்கிறது ரொம்ப துவக்க காலத்தில் நபியாக ஆகி முதல் 2 வருஷத்துலேயே அந்த எண்ணிக்கையை எட்டிட்டாங்க. அப்போ இவர் அந்த 2ல் வந்தார் 1ல் வந்தாருங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. 40வது ஆள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் ரொம்ப சீனியர் மாதிரி சொல்கிறாங்க. அந்த அந்த அறிவிப்பு பிரகாரம் வருது. அப்போ அந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறவர் யாருன்னு கேட்டால் இஸ்ஹாக் இப்னு பிஷ்ர் அல் காஹிலி என்பவர் இதை அறிவிக்கிறார். இவருக்கு ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா எலவுல் ஹதீஸ், இவர் ஹதீஸு தயாரிப்பாளர். இவர் ஹதீஸை வந்து கேட்டு அறிவிக்க மாட்டார். இவர் என்ன கருத்தை நினைக்கிறாரோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு போட்டுருவார். ஹதீஸுகளை தயாரிக்கக்கூடிய இட்டுக்கற்ற ஒரு ஆள் இவர். அப்போ இட்டுக்கற்றவர்னு பேர் எடுத்தவர் வந்து ஒன்று சொல்வாரே, ஆனால் அதை வந்து அதுவும் வந்து ஏற்கனவே உள்ள வரலாறுக்கு மாற்றமாக அந்த இப்னு ஒரு வரலாறு அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முரணாக சொல்வாரே, ஆனால் இது ஏற்க முடியாது. அவர் 40வது ஆளாவெல்லாம் வர கிடையாது. இப்போ பின்னாடி தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு செய்தியில் என்ன வருதுன்னு கேட்டால், உமர் இஸ்லாத்தை தழுவியவுடனே இன்தசபல் கௌமின்னா, நம்ம சமுதாயம் இப்போ 2 ஆகிவிட்டோம். இதோட இவர் இஸ்லாத்துக்கு வந்தோன்னே என்ன செஞ்சாங்களா முஷ்ரிக்குகள்லாம், இனிமேல் 2 ஆகிவிட்டோம், சமுதாயம் 2 ஆகிவிட்டது என்று அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் என்று வருகிறது. இவர் இஸ்லாத்தை வந்த பிறகு 2 ஆணுச்சு. இவர் அதுக்கு முந்தைய 2 ஆகித்தானே இது அபிஷினியா ஹிஜ்ரத்துக்கெலாம் போயிட்டாங்களே. அவ்வளோ பெரிய கொடுமையெல்லாம் ஆளாகி பிலாலை அடித்தது அதெல்லாம் செஞ்சதெல்லாம் இப்போ வா, அப்போவே 2 ஆகிடுச்சுல. இவர் வேற அவர் வேற, அவங்க வேற இவங்க வேறன்னு ஆகிடுச்சு. சமுதாயம் 2ஆக ஆனது இவர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு தான். அது வந்து ஒன்றுமே உலகத்துக்கு தெரியாமல் இருந்த மாதிரி இவர் வந்து இஸ்லாத்தை விட பிறகு தான் 2ஆவன மாதிரி அதை எழுதி வச்சுருக்கிறாங்க. இந்த செய்தி எதில் வருதுன்னு கேட்டால், அபுன் நலுர் என்கிற ஒரு ஆள் வர்றாரு. இவர் தான் பொய்யர் என்று சந்தேகிக்கப்படக்கூடிய ஒரு ஆள்.
அவர் வழியாகத்தான் இந்த செய்தி என்ன செய்கிறது, வருகிறது. அது மாதிரி அபூபக்கர் அந்த அடி வாங்கினார்ல, அப்போ 2 ஆயிடுச்சு. அந்த ஒரு செய்திக்கு மாற்றமாக இருக்குது. இன்னும் இவர் இஸ்லாத்தை தழுவியது சம்பந்தமாக அவங்க சகோதரியோட சம்மந்தப்படுத்தினா சொல்லுவாங்கள்ல, குர்ஆன் ஒழுங்கு இல்லாமல் தோடாது, அந்த மாதிரி பெரிய சம்பவம்லாம் சொல்லுவாங்க. அதுகளெல்லாம் ஒரு கட்டுக்கதை. அது எப்படி கட்டுக்கதை என்ற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று சொன்ன ஒரு செய்தியில் சிலருக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. அதை தெளிவுபடுத்தி விட்டு அதை தொடரலாம். என்ன குழப்பம் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போது இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டி நம்ம ஒரு விளக்கம் சொல்லியிருந்தோம். அதில் நிறைய பேருக்கு புரியவில்லை, குழப்பமாக இருக்கிறதுன்னு சொன்னார்கள். அதனால் அதை புரிகிற மாதிரி தெளிவாக அதை விளக்கிவிட்டு நம்ம போகலாம். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை எப்போ ஏற்றார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான நேரடியான ஹதீஸ் இல்லை, பலவீனமாக தான் இருக்கிறது. ஆனால் அவருடைய மகன் உஹது போர் சம்பந்தமாக ஒரு செய்தி சொல்கிறாரு. உஹது போருக்கு நானும் கலந்து கொள்வதற்காக ரசூலுல்லாஹ் முன்னாடி போய் நிறுத்தப்பட்ட போது எனக்கு அனுமதிக்கலை. ஏன்னு கேட்டால் எனக்கு இப்போ 14 வயசு, 14 வயசாக இருக்கிறதுனால போரில் கலந்து கொள்ள அனுமதிக்கலை அப்படின்னு இப்னு உமர் சொல்கிறாங்க. இந்த ஒரு செய்தியையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது நான் விவரம் தெரிஞ்சவனாக இருந்தேன் என்று இதை இப்னு உமருடைய 2 செய்தி இதை வச்சு சிந்தித்து பார்த்து உமர் எப்படி, இப்னு உமர்னா உமருடைய மகன், உமருடைய மகன் உஹது போர் சம்பந்தமாக சொல்லக்கூடிய செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது அந்த மகனுக்கு என்ன வயசாக இருந்துச்சுன்னா விவரம் தெரிஞ்சவனாக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2 செய்தியை வச்சு பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போது இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பதை ஊகிக்க முடியும் என்று நேற்று சொன்னோம். அது எப்படி ஊகிக்க முடியும் என்று கேட்டால், உஹது போரில் நடக்கும்போது இவருக்கு உமருடைய மகனுக்கு 14 வயசு. 14 வயசுன்னு சொன்னால் அவர் எப்போ பிறந்திருப்பார், அங்கேருந்து நம்ம கணக்கு எடுக்கலாம். உஹது போர் நேரத்தில் அவருக்கு 14 வயசு. 14 வயசுன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க நபின்னு சொன்னதில் இருந்து உஹது போருக்கு எவ்வளோ காலம் இருக்குது அதுலேருந்து வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயசில் என்ன செய்கிறாங்க, நபின்னு சொல்கிறாங்க. 40ல் இருந்து ஒரு 13 வருஷம் மக்காவில் இருக்கிறாங்க. 40வது வயசில் நபி ஆகுறாங்க, 13 வருஷம் மக்காவில் இருக்கிறாங்க. மதீனாவுக்கு 3வது ஆண்டு உஹது நடக்குது. அப்போ உஹதுக்கும் நுபுவத்துக்கும் இடைப்பட்ட காலம் 16 வயசு, 16 ஆண்டு. அதாவது உஹது போர் நடந்தது, ரசூலுல்லாஹ் நபியானதுலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா 16 வருஷம் வரும். ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் நபியாகி 40வது வயசில் நபியாகுறாங்க. அவங்க 53ல் 13 ஆண்டுக்கு பிறகு ஹிஜ்ரத் பண்ணுறாங்க. அங்கே போய் ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு உஹது நடக்குது. அப்போ உஹது டு நுபுவத்து வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 ஆண்டுகள் வருகிறது. அப்போ உமருடைய மகனுக்கு உஹது போகிற நேரத்தில் 14 வயசு தான். அப்போ இவர் எப்போ பிறந்திருப்பார் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்னு அறிவித்து 3வது ஆண்டு பிறந்தால் தான் அவர் உஹது நேரத்தில் 14 வயசு இருக்கும். இவர் எப்போ பிறந்திருப்பார்னா உஹது போகிற நேரத்தில் 14 வயசுங்கிறார். 14 வயசுன்னா எப்போ பிறந்திருப்பார், ஆரம்பம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்னு அறிவிக்கிறாங்கல்ல, அறிவித்து முதல் வருஷம் 2வது வருஷம் கடந்து 3வது வருஷம் அவர் பிறந்தால் தான் 14 வயசு வரும். 3வது ஆண்டு பிறந்தால் தான் அந்த பிறந்ததில் இருந்து உஹது வரைக்கும் 14 வயசு வரும். அப்போது இப்னு உமர் பிறந்தது, இப்னு உமருங்கிறத உமர்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. உமரினுடைய மகன் பிறந்தது நுபுவத்து 3ல் இருக்கும்போது அவருக்கு வயசு 1. ரசூலுல்லாஹ் நபின்னு அறிவித்து 3வது வருஷத்தில் அவருக்கு வயசு 1. அப்போ நுபுவத்து 4வது வருஷத்தில் வயசு 2. நுபுவத்து 5வது ஆகும்போது இவருக்கு வயசு 3 ஆகும். ரசூலுல்லாஹ் நபியாகி 5 வருஷம் ஆகும்போது பார்த்தா உமருடைய மகனுக்கு வயசு 3ஆக இருக்கும். நுபுவத்துடைய 6வது ஆண்டு எடுத்திங்கன்னா இவருக்கு 4 2 குறைச்சிடுவாங்க. நுபுவத்துடைய 6ல் இவருக்கு 4, நுபுவத்துடைய 7ல் இவருக்கு 5, நுபுவத்துடைய 8ல் இவருக்கு 6, நுபுவத்துடைய 9ல் இவருக்கு 7 வயசு. ரசூலுல்லாஹ் நபின்னு சொல்லி அவங்க அறிவிக்கும் போது 9வது ஆண்டில் இவருக்கு வயசு எத்தனை, இப்னு உமருக்கு 7 வயசு. ரசூலுல்லாஹ் நபின்னு அறிவித்து 10வது ஆண்டில் இவருக்கு 8 வயசு.
11வது ஆண்டில் வந்து 9 வயசு, 2 கழிச்சிக்கிறங்க. 12வது ஆண்டில் 10 வயசு. அப்போ ரசூலுல்லாஹ் நபின்னு அறிவித்து 12 வருஷம் வரும் பொழுது இவருடைய வயசு என்ன ஆகுது? 10ஆவது. யாருடைய வயசு? இப்னு உமருடைய வயசு 10ஆவது. அப்போ இப்னு உமர் அவர்கள் 10 வயசாக இருக்கும் பொழுதோ அல்லது 9 வயசாக இருக்கும்போதோ, விவரம் உள்ளவர் என்பதற்கு நம்ம 10 வயசு வச்சுக்கிட்டோம், குறைச்சி கூட வச்சுக்கிறோங்க. 10 வயசுங்கிற பேரில் 9 வயசு, 8 கீழே குறைக்க முடியாது. இவ்வளோ விவரமான விஷயங்கள்லாம் கவனித்து இந்த சம்பவங்கள்லாம் விளக்குறதா இருந்தால் ஒரு 8 வயசு குறைஞ்சபட்சம் இருக்கணும். அப்போ 10 வயசு என்று வைத்துக்கொள்வோம் ஒரு பேச்சுக்கு. அப்போ உமர் ரலியல்லாஹு வந்து இஸ்லாத்தை தழுவும் போது இவருக்கு வயசு 10. இவருக்கு வயசு 10ஆக இருந்தால் நுபுவத்து வந்து 12 ஆச்சு. ரசூலுல்லாஹ் நபின்னு அறிவித்து 12வது ஆண்டு தான் இவருக்கு 10 வயசு. அப்போ இவர் 10 வயசாக இருக்கும்போது அவங்க வாப்பா இஸ்லாத்துக்கு உமர் வர்றாருன்னு சொன்னால் அப்போ எத்தனை வருஷம் கழித்து வர்றாரு? ரசூலுல்லாஹ் நபின்னு அறிவித்து 12 வருஷத்துக்கு பிறகு தான் வர்றாரு. ஆரம்பகால முஸ்லீம்னு சொல்கிறாங்க, அது தவறு என்பதற்கு இதை சொல்கிறோம். ஆரம்பகால முஸ்லீம் கிடையாது, ஹிஜ்ரத்துக்கு கொஞ்சம் முந்தி கணக்கு வருது. 13 நுபுவத்துடைய 13 ஹிஜ்ரத்து போயிடுறாங்க. அப்போ கடைசிக்கு ஹிஜ்ரத்துக்கு முந்தி ஒரு வருஷம் இருக்குதுல்ல, அப்போ தான் அவர் இஸ்லாத்துக்கு வந்தாருங்கிறது இதிலேருந்து எடுக்கலாம். அல்லது இப்னு உமர் வந்து விவரம் தெரிஞ்சவராக இருந்தார்னு வருதுல்ல, அதை ஒரு 8 வயசு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா, இது 10 வயசுன்னு வச்சிங்கன்னு சொன்னால் உமர் இஸ்லாத்துக்கு வந்தது 12 நுபுவத்துடைய 12 நபின்னு அறிவித்து 12வது வருஷம். அல்லது ஒரு 8 வயசுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கார். இவர் 8 வயசுன்னு அறிவிக்கும் பொழுது நபின்னு நுபுவத்துடைய வருஷம் வந்து 10ஆவது. 10 வருஷம் ஆகும்போது தான் இவருக்கு 8 வயசு ஆகும். அப்போ இவர் 8 வயசாக இருக்கும்போது எங்கள் வாப்பா இஸ்லாத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்வாரையானால், இவருக்கு 8 வயசாக இருக்கும்போது நம்ம அங்கே போய் பார்க்கணும். இவருக்கு 8 வயசாக இருக்கும்போது ரசூலுல்லாஹ் நபின்னு சொல்லி எத்தனை வயசாகுது? 10 வருஷம் ஆகும். அப்போ 8 வயசுன்னு இல்லை, 8 வயசில் இவர் சொல்லியிருந்தாரையானால் ஹிஜ்ரி நுபுவத்துடைய 10ஆவது ஆண்டில் தான் உமர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பார். அல்லது ஒரு 9 வயசுன்னு வச்சுக்கிட்டா, 2 ஊகம் தான், அது கீழே குறைக்க முடியாது, 8 கீழே குறைக்க முடியாது. இந்த விவரங்கள்லாம் பேசுகிறாரு தான். 8ஆவது வயசில் இப்னு உமர் இருக்கும்போது, உமருடைய மகன் இருக்கும் பொழுது உமர் இஸ்லாத்துக்கு வந்தார் என்பதாக இருந்தால், அப்போ இப்னு உமருக்கு 8 இருக்கும் பொழுது நுபுவத்துடைய ஆண்டு வந்து 10. நுபுவத்துடைய ஆண்டுன்னா நபியானதுலேருந்து கணக்கு, நபியானதுலேருந்து நுபுவத்து ஆண்டுன்னு வச்சுக்கிறேங்க. அப்போ ஹிஜ்ரி ஆண்டு பின்னாடி தான் உண்டாக்குறாங்க. அப்போ நுபுவத்துடைய ஆண்டு வந்து 10 ஆகும் பொழுது தான் இவருக்கு வயசு 8. அப்போ 8 வயசில் அவர் 8 வயசாக இருக்கும்போது உமர் இஸ்லாத்துக்கு வந்தார் என்று எடுத்துக்கொண்டால், அப்போ 10 வருஷத்துக்கு வரைக்கும் வரல. வரும் ரசூலுல்லாஹ் நபின்னு அறிவித்து முதல் வருஷம் வரல, 2 வருஷம் வரல, 10 வருஷ காலம் படாத பாடுபட்டாங்க அந்த மக்கள்லாம். அதுக்கு பிந்தி தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அல்லது ஒரு 9 வயசு 10 வயசுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் 12 நுபுவத்துடைய 12 வருஷத்தில் தான் உமர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பார். அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் கடைசியாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பதை இந்த 2ஐயும் இணைத்து விளங்குறோம். எந்த 2ஐ இணைத்து? உஹது போரின் போது எனக்கு வயசு 14 என்று இப்னு உமர்னா உமருடைய மகன். இப்னு உமருங்கிற இப்னுக்கு அர்த்தம் தெரியாமல் உமரையே சொல்ல நிறைய பேர் விளங்கிக்கிறாங்க. இப்னு உமர் அவருடைய உஹது போர் நேரத்தில் வயசு அவருக்கு 14. அவங்க வாப்பா உமர் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது விவரம் தெரிஞ்சவர் என்பதற்கு நீங்கள் 10 வயசு வச்சுக்கிறங்க, அல்லது 9 வயசு வச்சுக்கிறங்க, 8 வயசு வச்சுக்கிறங்க, எதை வச்சாலும் சரி அந்த 10 நுபுவத்துடைய 10 வருஷத்துக்கு வரைக்கும் ஒரு இஸ்லாத்துக்கு வரல. 10ல் வந்திருப்பார், இல்லைன்னா 11ல் வந்திருப்பார், இல்லைன்னா 12ல் வந்திருப்பார். அப்போ உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்திற்கு வந்த ஆண்டு என்பது ரசூலுல்லாஹ் நபின்னு சொல்லி 10 வருட காலத்திற்கு பிறகு தான் அவர் வருகிறார் என்பது இந்த 2ஐயும் இணைத்து விளங்கலாம்னு நம்ம சொன்னோம். நேற்று சொன்னதில் கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னு சொன்னதுனால என்ன செஞ்சிடறோம், அதை இன்னொருக்கா அதை விளக்கிறோம். அடுத்ததாக வந்து உமர் ரலியல்லாஹு சம்பந்தமாக நிறைய தவறான செய்திகள்லாம் இருக்குதுங்கிறது இன்னொரு செய்தி பதிவு பண்ணணும். உமர் ரலியல்லாஹு பேரில் ஒரு சினிமா வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பாதிக்கு பாதி புழுகு மூட்டையாக இருக்குது. அதை நம்ம ஆளுக்கு பயங்கரமாக கட் பண்ணி பரப்புகிறாங்க. அதில் பாதிக்கு மேற்பட்டது என்னென்னு கேட்டால் அவர் பேரில் பிடிக்க விடுவாங்கள்ல, அவ்வளோ பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை தான் அந்த சினிமா படத்தில் காட்டுறாங்க. அதை கட் பண்ணி அனுப்புகிற நமக்கே வருது. ஏன்னா இதெல்லாம் அவர் பேரில் சொல்கிறாங்களேங்கிற அளவுக்கு வியப்பாக இருக்குது. அது ஒன்றா வரும். அந்த படத்துக்குள்ளே நம்ம போகலை. நீங்கள் அதை பார்த்து இருந்தீர்கள்னு சொன்னால் நம்ம எந்தெந்த சம்பவம் சொல்கிறோமோ அதை நீங்கள் விளங்கிக்கிற வேண்டியதான், இதெல்லாம் தவறானதா கரெக்டானு சொல்லி. அடுத்ததாக வந்து உமர் அவர்கள் வந்து அவ்வளவு மன் ஜஹரபில் இஸ்லாமி உமர் இப்னுல் ஹத்தாப் அப்படின்னு ஒரு ஹதீஸு தபரானில் இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், இஸ்லாத்தை முதலில் பகிரங்கமாக சொன்னவர் உமர். இது சரியா?
இவரே 10ல் 11ல் 12ல் வந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஆரம்ப வருஷத்துலேயே அபூபக்கர் பகிரங்கமாக சொல்லிட்டாங்க. இன்னும் பல பேர் பகிரங்கமாக சொல்லி தானே பிலால்னு அடிக்கப்பட்டார். பகிரங்கமாக சொல்லி தானே சுமையா கொல்லப்பட்டாங்க. பகிரங்கமாக சொல்ல போய் தானே யாசிர் கொல்லப்பட்டாங்க. பகிரங்கமாக சொல்ல போய் தானே சுஹைபு அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டார். இப்படி நிறைய சகாபாக்கள் வந்து பகிரங்கமாக சொல்லி தான் என்ன செஞ்சாங்க, அடி உதை சித்திரவதைகளுக்கு ஆளானாங்களே தவிர அது வரைக்கும் உலக 10 வருஷம் ரசூலுல்லாஹ் மறைச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இவர் தான் முதல்ல வந்தாருங்கிற ஒரு செய்தியை ஹதீஸ் நூலில் தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு மன் ஜஹரபில் இஸ்லாமி உமர் இப்னுல் ஹத்தாப், முதலில் இஸ்லாத்தை பகிரங்கமாக சொன்னவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்கிறாங்க. இது தபரானிங்கிற நூலில் இருக்கிறது. இதில் வந்து இது தபரானிக்கு சொன்ன ஆசிரியர் யாருன்னு கேட்டால் அஹ்மது இப்னு யஹ்யா இப்னு ஹாலித் இப்னு ஹையான் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் இதை வந்து அவருக்கு சொல்கிறார். இவர் யாருன்னு அந்த வரலாறில் தேடி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆளே இல்லை. அதாவது யாருன்னு அட்ரஸ் இல்லாத ஆள், கற்பனை ஆள்னு சொல்லலாம் ஏறக்குறைய. அப்போ தபரானி ஒரு ஆள் பேரில் பதிவு பண்ணி சொல்கிறாரு. அந்த ஆள் யார், அவருடைய நாணயம் நேர்மை ஏதாவது இருக்கான்னு ரெக்கார்டு இல்லை. அறிவிப்பாளர்களுடைய ரெக்கார்டில் இவர் இடம்பெறவே இல்லை. அதனால அறியப்படாதவர், அட்ரஸ் இல்லாதவர்னு இவருக்கு மஜ்ஹூலுல் ஹால், இவருடைய நிலைமை தெரியாத ஒரு ஆள்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தந்தையை இழந்து வாடும் அனாதை சிறுவர் சிறுமியருக்கும் மற்றும் ஆதரவற்ற சிறுவர் சிறுமியருக்கும் மாதந்தோறும் வாழ்வாதார உதவி திட்டம் NTF மூலமாக வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் 8ஆம் வகுப்புக்கு உட்பட்டவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000ம், 9ஆம் வகுப்புக்கு மேல் படிப்பவர்களுக்கு மாதம் ரூபாய் 1500 வழங்கி வருகிறோம். அத்துடன் பாட புத்தகங்கள், சீருடைகள், படிப்புக்கான உபகரணங்கள் மற்றும் மருத்துவ செலவையும் வழங்கி வருகிறோம். இத்திட்டத்திற்கு உங்கள் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கீழ்கண்ட அக்கவுண்ட் மூலமாகவோ, QR கோடு மூலமாகவோ அல்லது UPI ID மூலமாகவோ நன்கொடைகளை அனுப்பலாம். உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய அக்கவுண்ட் விவரம்: தௌஹீத் ஃபெடரேஷன், அக்கவுண்ட் நம்பர் 3772833567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFC கோட் CBIN 0280876. அதே மாதிரி இதில் அறிவிக்கக்கூடிய ஆள் அவர் யார்கிட்ட அறிவிக்கிறார், அவர் வந்து இப்னுல் லஹையாங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறார். அவர் பலவீனமான, அவருக்கு அட்ரஸ் இருக்குது, ஆனால் பலவீனமான ஆள் அப்படின்னு இருக்கிறது. இப்படி 2 குறைபாடுகள் உள்ள ஒரு அறிவிப்பில் தான் இது வருகிறது. அதனால இது பிழை. 2வது வந்து எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிற வரலாறுக்கு மாற்றமாக இருக்குது. 10 வருஷமாக இஸ்லாத்தை வெளியவே சொல்லலை, யாருமே சொல்லலைன்றது வந்து வரலாற்று பிழை, பெரிய துரோகம். மற்ற இஸ்லாத்துக்கு வந்தவர்களோட வரலாறுலாம் மறைக்கிறது, இருட்டடிப்பு செய்கிறது. அதனால் இந்த ஒரு ஹதீஸ் அதுக்கு மாற்றமாக இருக்கிறது. இவர் இஸ்லாத்திற்கு வந்த வரலாறு, இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு வந்து பல கதை இருந்தாலே பொய்யின்ற அர்த்தம். ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாருன்னு சொன்னால் எப்போ வந்தாருன்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை வந்தாருங்கிறார் ஒருத்தர் திங்கக்கிழமை வர்றாருங்கிறார், ஒருத்தர் செவ்வாய்க்கிழமை வந்தாருங்கிறாரு, ஒருத்தர் வந்து இப்படி ஒவ்வொரு சம்பவம் சொல்கிறாங்கன்னு வைங்க, ஒவ்வொரு விஷயத்தை சொன்னாங்கன்றாலே முரண்பாடு. இவர் இஸ்லாத்திற்கு வந்தது சம்பந்தமாக பல கதைகள் இருக்குது. அதில் ஒரு கதை என்னன்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, எங்கள் சகோதரிக்கு வந்து பிரசவ நேரம் வந்துருச்சு. அவர் சொல்கிறார், பிரசவ நேரத்தில் வந்து ஆம்பளைகளும் வீட்டில் தங்கக்கூடாதான், அந்த காலத்து பழக்கம். பிரசவ நேரமாக இருந்ததுனால ஆம்பளையெல்லாம் போய் பள்ளியாசலில் படுத்துக்கிறோங்க, மஸ்ஜித் நபி இந்த காபத்துல்லாவுக்கு போயிடுங்கன்னு அனுப்பி விட்ருவாங்களாம். அங்கே போய் படுத்துக்கிடுவாங்களாம். யார், அது வீட்டில் பெண்களுக்கு பிரசவம் வந்துச்சுன்னு சொன்னால் ஆம்பளைங்க வீட்டில் இருக்க மாட்டாங்கிற வகையில் என் சகோதரிக்கு பிரசவ வேலை வந்ததுனால உமர் சொல்கிறார், என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிட்டார்கள். நான் வீட்டுக்கு வெளியே வந்து என்ன செஞ்சிட்டேன், காபாவுடைய திரையில் அதை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் அங்கே இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இவர் இஸ்லாத்தை ஏற்கிறது காரணத்தை சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த ஹிஜ்ர்னு அந்த வளைவாக இருக்கும்ல காபத்துல்லாவில், அந்த ஹிஜ்ருக்குள்ளே போய் நுழைஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்தாங்கன்னா அங்கே நின்று தொழ ஆரம்பித்தார்கள். தொழுது விட்டு என்ன செஞ்சாங்கன்னா திரும்பினாங்க. நான் உன்னையும் அந்த மாதிரி அந்த ஓதுனதை நான் எதுவும் கேட்டதே கிடையாது. நான் அப்படி ஒரு தொழுகிறதை பார்த்துவிட்டு நல்ல விஷயமாக ஓதுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி நான் அவங்கள பின்பற்றி போனேன். பின்பற்றி போனவுடனே இன்னும் யாருப்பான்னு கேட்குறாங்க. அப்போ நான் தான் உமர் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னப்பா ராத்திரி பகலாக என்னை நீ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற,
ஏன்னா அப்புறம் இந்த வீட்டிலேருந்து வெட்டி விட்டாங்கல்ல பிரசவமாக இருக்கிறனால, அதனால் டெய்லி ரசூல்லா பார்க்குறாரு போல இருக்கு. நீ ராத்திரி பகல்லாம் என்னையும் நீ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு ரசூல்லா கேட்டாங்க. கேட்டவுடனே நான் பயந்து போயிட்டேன். எனக்கு எதிராக இதை பத்துவா செஞ்சுருவாங்களோ நான் பயந்து விட்டேன். பயந்து விட்டு உடனே அஷ்ஹது அல்லா, இதான் இஸ்லாத்துக்கு வந்தது காரணமாக சொல்கிறார். இஸ்லாத்துக்கு வந்த ஒரு கதை இது, ஒரு கதை, நிறைய கதை இருக்குது, ஒவ்வொரு கதையாக வரும். இப்படி ஒரு கதை. அப்போ இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிருந்தாங்க. இந்த காரணத்துக்காக வேண்டி நான் காபத்துல்லாவில் இருந்தேன். அப்போ ரசூலுல்லாஹ் அவன் தொழுதாங்க. தொழுவு சிலர் ஓதுனாங்களா, அது எனக்கு ஈர்ப்பாக இருந்துச்சு. தொழுது முடிச்சோன்னு பின்னாடியே போனேன். யாருன்னு கேட்டாங்க. இதை சொன்ன உடனே ஆகா என்னமோ நமக்கு பத்துவா செஞ்சுருவாங்களோ பயந்துக்கிட்டு நான் இஸ்லாத்தை தள்ளிவிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இருக்கிறது. அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, உமரே இஸ்லாத்துக்கு வந்து யார்கிட்ட சொல்லிடுறத மறைச்சிக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து கண்டிப்பாக வந்து ஷிர்கை பகிரங்கப்படுத்தியது போல் வந்து ஈமானையும் நான் என்ன செய்வேன், ஹக்கையும் பகிரங்கமாக தான் நான் சொல்லுவேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் வெளிப்படுத்துகிற ரகசியமாக வச்சுக்கேன்னு. இவர் அந்த காலத்திலே வரல, பகிரங்கப்படுத்தாத காலத்தில் வரல. எல்லாம் பகிரங்கமாகி உலகத்துக்கே தெரிஞ்சு நாட்டை விட்டு ஹிஜ்ரத்து பண்ணி அபிசினியா ஒரு பக்கம் புறப்பட்டு இருக்கிறாங்கல்ல, அப்படி எல்லாம் வெட்ட வெளிச்சமான பிறகு தான் வர்றார். அப்போ இவர் மறைச்சிக்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, இவர் இஸ்லாத்தை வரும்போதெல்லாம் மறைச்சிக்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமை இல்லை. அப்போ மறைச்சிக்கன்னு சொன்னாங்க, நாம் மறைக்க மாட்டேன்னு சொன்னேன்னு ஒரு செய்தி நினைஞ்சிருக்கிறாங்க, பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த செய்தி எங்கே வருதுன்னு கேட்டால், இது வந்து முசன்னஃப் இப்னு அபி ஷைபா அறிவிப்பாளர் வரிசையோடு தான் இருக்கிறது. அதில் என்ன ஏது இருக்குன்னா, முதல் அறிவிப்பாளர் வந்து யஹ்யா பின் யஅலா அல் அஸ்லமி என்பவர் இதை சொல்கிறார். இவர் பலவீனமானவர், இவருடைய எந்த ஹதீஸும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அடுத்தது வந்து அவர் யார்கிட்ட அறிவிக்கிறார்னு கேட்டால், அப்துல்லாஹி பின் முஹம்மல் என்பவர்கிட்ட அறிவிக்கிறார். அவர் பலவீனமானவர். ஒரு பலவீனமானவர் சொன்னதாக இன்னொரு பலவீனமானவர் அறிவிக்கக்கூடிய செய்தியாகத்தான் முசன்னஃபு இப்னு அபி ஷைபாவில் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் வந்து இந்த செய்தி நம்ம ஏற்றுக்கிற இயலாது. இன்னும் சொல்ல போனால், இது வந்து இஸ்லாத்தை மறைத்து வைத்துக்கொள் என்று சொல்லக்கூடிய காலமும் இல்லை. அந்த ஒரு செய்தி இருக்குது. அடுத்ததாக வந்து ஹாக்கிமில் ஒரு செய்தி இருக்குது. என்ன செய்தி இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு சம்பவம் சொல்கிறாங்க. நான் என் சகோதரி வீட்டுக்கு நான் போனவனு போய் என்ன செஞ்சேன்னு கேட்டால், சபௌத்தி நீ மதம் மாறிவிட்டாயான்னு கேட்டேன். அதை கேள்விப்பட்டு போகிறார். அவங்க சகோதரி இஸ்லாத்துக்கு வந்ததை கேள்விப்பட்டு நீ மதம் மாறிவிட்டாயா என்று கேட்டேன். அப்போ அவங்க ஆமான்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்க, நான் இஸ்லாத்தான் வந்துட்டேன், நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சகோதரி கேட்டார்கள். உடனே நான் என்ன செஞ்சேன்னா, அந்த கட்டிலில் உட்கார்ந்தேன். கீழே வந்து ஒரு ஏடு வச்சுருந்தாங்க, குர்ஆனுடைய பிரதி ஏடு ஒன்று இருந்துச்சு. இது என்ன ஏடுன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உமரே இதை தொடாதே, நீ வந்து ஜனாபத்து குளிப்பு கடமையாக்கி குளிக்கிற ஆளும் கிடையாது, ஒழு செய்கிற ஆளும் கிடையாது, அதனால் நீ அதை தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி இது ஒரு சம்பவத்தை எழுதி வச்சுக்கிறாங்க. இது வரைக்கும் கொல்ல போன செய்தி அது ஒரு விஷயம். இது சும்மா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன், அப்போ இந்த மாதிரி கேள்விப்பட்டு போனேன்னு வருது. அப்போ இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா, இதுலேயும் வந்து இப்போ இஸ்லாத்துக்கு வரல. அவர் இஸ்லாத்துக்கு எப்போ வந்தாருங்கிறதுக்கு ஏற்கனவே காட்டியாச்சு. புகாரியோட ஹதீஸு பயந்துக்கிட்டு இருந்தார், அது மாதிரி அந்த மாதிரி தான் இருந்திருக்காருன்னு வருது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த சகோதரி வீட்டில் போய் இந்த மாதிரி பார்த்தாருன்னு வருது. இதில் வந்து அறிவிப்பாளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பலவீனம் இருக்குது. ஒன்று வந்து இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் அல் ஹுனைனிங்கிறவர் வர்றாரு. இவர் பலவீனமான ஆள். இவர் வந்து யார்கிட்ட அறிவிக்கிறாருன்னு கேட்டால், உசாமா பின் ஸெய்த் பின் அஸ்லம் என்பவர்கிட்ட அறிவிக்கிறாரு. இவரும் பலவீனமான ஆள். ஒரு பலவீனமானவர் சொன்னதாக இன்னொரு பலவீனமானவர் அறிவிக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு செய்தி இருக்குது. அடுத்ததாக வந்து இதில் சொல்லக்கூடிய மெசேஜை இதை பொய்யாக்கிறது. ஏன்னு கேட்டால், அந்த உழு செய்யணுங்கிற ஒரு சட்டமும் ஜனாபத்து அந்த குளிப்பு கடமை என்ன குளிக்கணுங்கிற சட்டமும் மதீனாவில் தான் இறங்குது. ஆரம்ப காலத்தில் இந்த சட்டம்லாம் இல்லை. தொழுகைக்கு உழு செய்யுங்க, இதாக கும்தும் இல்லை செலாத்தி ஃபகுசுலு உஜூஹக்கும், நீங்கள் தொழுகைக்கு தயாராகும் போது உங்கள் முகங்களை கழுவி கொள்ளுங்கள் அப்படின்ற வசனங்கள் இருக்குல்ல, அதுகள் எல்லாமே மதீனாவில் இறங்குது. மாயிதாவில் இருக்கிறது, அது மதீனாவில் இறங்கின வசனம். இன் குன்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு, நீங்கள் குளிப்பு கடமையாக இருந்தால் குளித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. அப்போ தான் மக்காவு வாழ்க்கையில் வந்து குளிப்பு கடமையாக இருந்தாலும் குளிக்காமல் இருக்கலாம். மார்க்கத்திற்காக குளிக்கணும் அவசியம் கிடையாது. அப்போ அந்த சட்டம் வரல. அப்போ அந்த சட்டமே இல்லாத நேரத்தில் வந்துக்கிட்டு நீ கடமையான குளிப்பு கூட குளிக்க மாட்டாய், நீ வந்து ஒழு செய்ய மாட்டாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? அப்படி ஒரு கான்செப்டே இல்லை. அந்த ஒரு இஸ்லாத்தை இது சம்பவமாக இருக்குமே. ஆனால் அப்போ சட்டமே ஒழு சட்டமே இல்லையே, நீ ஒழு செய்ய மாட்டாயின்னு இப்படி சொல்லுவாங்க.
பிறகு மதீனாவுக்கு வந்த பிறகு தானே ஒவ்வொரு சட்டங்களாக வருகிறது. தொழுதா கூட ஒன்றும் இல்லாமல் தொழுதுருப்பாங்க. உழு செய்யணுங்கிற சட்டம் வந்து மதீனாவுக்கு வந்த பிறகு தான் வருகிறது. அப்போ அந்த வகைக்கு மாற்றமாக இருக்கிறது. அறிவிப்பாளர் முன்னையில் சரியில்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இதான் அந்த பிரபல்யமான சம்பவம் என்னென்னு கேட்டால், ஹாக்கிமில் இன்னும் பல நூல்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டால், இவர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வெளியே வாள் எடுத்துக்கிட்டு போகிறார். வாள் எடுத்துக்கிட்டு உமர் போகிறார். இது தான் இந்த சினிமாவிலலாம் எடுத்திருக்காங்க, பெரிய பயங்கரமான ஸ்டோரியாக இது தான் அதிகமாக பரப்புகிறாங்க. வாழை எடுத்துகிட்டு போகும்போது நீ எங்கே போகிறாயின்னு ஒருத்தர் மறித்து கேட்குறாரு. பனு ஜஹராங்கிற கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் கேட்குறார். அவர் சொல்கிறார், உரியதன் அக்குத்துல முகமதை கொல்லுவதற்கு நான் போகிறேன் அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, அஃபலா அதுல்லுக்காரன் அஜபியா உமரே, இதை விட ஆச்சரியமான செய்தி உனக்கு ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. உன்னுடைய மைத்துனர் சயீத் அவர்களும், மைத்துனர்னா உன் தங்கச்சியுடைய கணவர், அவரும் உன்னுடைய சகோதரியும் மதம் மாறி விட்டார்கள், நீ அவரை போய் கொல்ல போகிறேங்கிற. உங்கள் அக்காவை தங்கச்சி சகோதரின்னு வருது, மூத்தவரா இளையவரான்னு தெரியல. உன் சகோதரியும் மதம் மாறி விட்டார், உன் சகோதரி கணவனும் மதம் மாறி விட்டார், நீ அவங்கள விட்டுவிட்டு நீ என்ன முகமதை கொல்ல போகிறேன்னு போகிற அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன செய்கிறாரு, இவருக்கு கோபம் இந்த பக்கம் திரும்பிக்கிறது. ரசூலுல்லாவை கொல்றதுக்கு போனதுக்கு கோபம் திரும்பவும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வீட்டுக்கு வந்துடுறாரு, கதவை தட்டுறாரு. அப்போ வந்தவுடனே அங்கே வந்து ஹப்பாபுங்கிறது ஆரம்பகால சஹாபி, அவர் தான் இந்த குரானை ஓதி கொடுத்துட்ருக்காரு இவங்களுக்கு. ஹப்பாப் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சூரத்து தாகாங்கிற 20வது அத்தியாயத்தை அவங்களுக்கு படித்து கொடுத்துட்ருக்கிறார். யாருக்கு? ஃபாத்திமாவுக்கும், ஃபாத்திமா தான் அவங்க சகோதரி பேர், ஃபாத்திமாவுக்கும் அவங்களுடைய கணவர் சயீதுக்கும் அவர் படித்து கொடுத்துட்ருக்கிறார். அப்போ படித்து கொடுத்துட்ருக்கும்போது கதவை தட்டுறாரு. அவர் சத்தம் கேட்டவுடனே விரைஞ்சா ஒளிஞ்சிக்கிட்டார் வீட்டுக்குள்ளேயே கட்டில கீழே போய் ஹப்பாவை இருந்தாலும் வந்தார்னு சொல்லி பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிக்கிறார். உமர் உள்ளே வந்து என்னமோ சத்தம் கேட்டுச்சு, என்ன வந்து இந்த தாகாங்கிற சுறாவை சத்தம் போட்டு ஒதிர்ப்பார் போல இருக்குது, என்ன சத்தம் அப்படின்னு கேட்டவுடனே அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து மதம் மாறி விட்டீர்களா, நம்முடைய பாரம்பரியமான மார்க்கத்தை விட்டு விட்டீர்களா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க மைத்துனர் சொல்கிறாரு, உமரே, நீ உன்னுடைய மார்க்கம் இல்லாமல் வேறு மார்க்கம், சிறந்த மார்க்கமாக இருந்தால் நீ என்ன செய்வ, நீ ஓ மார்க்கத்தை தான் நாங்கள் எடுத்துக்கணும்னு சொல்கிற, அந்த மார்க்கத்தை விட இன்னொரு மார்க்கம் சிறந்ததாக இருந்தால் நீ என்ன செய்வாய் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே என்ன செய்கிறாருன்னா, அவரை போய் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடித்து தாக்கி அவர் நினைக்கிறார், ஒரு குத்தி அவர் கடுமையாக தாக்கிட்டார். தாக்கினோன்னு அவன் சகோதரி வந்து என்ன செய்கிறாங்க, கணவரை காப்பாற்றுறதுக்காக குறுக்க வர்றாங்க. அவங்களும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அடித்து முகத்தில் ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சு விட்டார். அப்போ அவங்களும் அதே கேட்குறாங்க, உமரை நாங்கள் ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கிறோங்கிற, நீ சொல்கிற மார்க்கத்தை விட நாங்கள் ஏற்றுக்கிட்ட மார்க்கம் சிறந்ததாக இருந்தால் என்ன செய்கிறது, சிறந்ததாக இருக்க போய் தான் நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம், ஆராய்ச்சி பண்ணி தான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு அவர் முன்னாடி வர அந்த சகோதரி இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ இவர் அடித்து ஓஞ்சி போகிற அளவுக்கு அடிச்சு விட்டார். இனிமேல் இவங்க பயப்படுற மாதிரியும் இல்லை, கொள்கை விடுற மாதிரியும் இல்லை, உறுதியாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்போ என்னமோ ஒரு புஸ்தகம் என்ன ஓதிக்கிட்டு இருந்து அதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோன்னு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இன்னக்கு ரிஜிசுன், நீ வந்து அசுத்தமாக இருக்கிறாய், வலா எமுசு இலல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர, இதெல்லாம் இந்த வசனமே பின்னாடி இறங்கின வசனம், தூய்மையானவர்களை தவிர யாரும் தொட முடியாது, அதனால் எந்திரிச்சு ஃபகத்தசில் அவுத்தவல்லா, நீ குளிச்சுட்டு ஒழு செஞ்சுட்டு வா, அப்போ தான் தருவோம் இந்த குரானை தொடுவதற்கு ஒழு அவசியம் இப்பவும் கிடையாது. குரானை தொடுவதற்கோ ஓதுவதற்கோ குளிப்பு கடமையானவர் தொடலாம், ஒழு இல்லாமல் தொடலாம். குரான்கிற காபியர்களுக்கே ரசூலுல்லாஹ் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ இது சட்டமே இஸ்லாத்தில் இல்லாத ஒரு சட்டம் அவங்க சொல்கிறது. இந்த மாதிரியான ஒரு செய்தி என்ன செய்கிறாங்கன்னா பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம பல விஷயங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டால், இவர் வந்து உமரை கொல்ல போகிறேன்னு போகிறாரு, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கவில்லை. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஆரம்ப ஹிஜ்ரி 10 கிட்ட தான் ஏற்றுக்கிறாரு. இது 10 9 அதை ஏற்றுக்கிட்டு வீட்டில் பயந்துக்கிட்டு இருந்தார். அவருடைய மைத்துனரை வேற கட்டி வச்சுருந்தார். யாரை? இந்த சயீதுங்கிறவரை. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது முன்னாடியே தெரிஞ்சு அவரை வீட்டுக்குள்ளே கட்டி போட்டு வெளியே போகக்கூடாதுன்னு கட்டி போட்டு வச்சுருந்தாருன்னு சொல்கிறார். அந்த ஹதீஸை நேற்று சொல்லிட்டோம். புகாரியில் சயீதுங்கிறவரே சொல்கிறாரு, நான் இஸ்லாத்தை ஏற்றதற்காக உமர் அவர்கள் என்னை வந்து வீட்டில் கட்டி போட்டு வைத்திருந்தார். அப்போ ஏற்கனவே இவர் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறது தெரிஞ்சிருக்கும் பொழுது இந்த கதையில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ரசூலுல்லாவை கொல்ல போகும்போது தான் இந்த செய்தியை கேள்விப்படுற மாதிரி. ரசூலுல்லாவை கொல்லணும்னு அவர் போகிறாராம்.
ஆஹா என் சகோதரி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரான்னு புதுசாக கேட்குற மாதிரி. அவர் முன்னரே அதை போய் ஏற்றுக்கொண்டு தெரிஞ்சு கட்டி போட்டு வீட்டில் வச்சுருக்கிறாரு. அப்போ கட்டி போட்டு வீட்டில் வச்சுருக்கும்போது அந்த செய்தியை ரெண்டாவது சொன்ன ஆச்சரியமான செய்தியா, உனக்கு ஒரு ஆச்சரியமான செய்தியை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டார்லாம் வருது. அதனால் அப்போ அதுக்கு பிறகு கட்டிலாம் போடலை, அதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு தான் வந்துட்டார் இவர். அப்போ கட்டி போட்டாருங்கிற அந்த புகாரில் வரக்கூடிய இந்த செய்தியில் இருந்து அவர் சகோதரி இஸ்லாத்தை ஏற்றது அவருக்கு முன்னரே தெரிந்திருக்கிறது. அதுக்காக சகோதரியை கண்டித்திருக்கிறார். அவர் சகோதரியுடைய கணவரை கட்டி போட்டு வச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு வெறுப்பில் இருந்தாருங்கிற அளவுக்கு தான் தெரியுதே தவிர, அப்புறம் இந்த சகோதரியை இப்போ தான் ரசூலுல்லாஹ் கொல்ல வரும்போது கேள்விப்பட்டார்னு சொல்வது அது பொய்யாக இருக்கிறது. புகாரியில் இடம்பெற்றிருக்கிற அந்த அவர் இஸ்லாத்தை ஏற்ற அந்த வரலாறுக்கு மாற்றமாகவும் இருக்குது. அதனால் இதை பயங்கரமாக பரப்புகிறாங்க. இதனுடைய அறிவிப்பார்னு என்ன வர்றாருன்னு கேட்டால், காசிம் இப்னு உஸ்மான் அபுல் அலா பசரி அப்படிங்கிறவர் வர்றாரு. இவரை பற்றி தாரகுத்தினி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், லைசுபில் கவியி, இவர் வலுவான ஆள் கிடையாது. அதே மாதிரி புகாரி சொல்கிறாங்க, இவர் சொல்லக்கூடிய செய்தியை யாருமே சொல்லுவதில்லை, புது செய்தியாக சொல்லுவார். இவர் எந்த மாதிரி ஆளுன்னு கேட்டால், ஒரு செய்தியை சொன்னார்னா இதே கருத்துப்பட வேறு ஆளுக்கு அறிவிப்பாங்கல்ல. இவர் அறிவிக்கிற ஹதீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் ஸ்பெஷல் அறிவிப்பார். அப்படியான ஒரு ஆள்னால கொஞ்சம் டவுட்ஃபுல்லான ஆளுங்க. இவர் அறிவிக்கிற செய்தியை இன்னொருவர் அறிவித்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு புகாரி சொல்கிறாருன்னா இவர் யார்? இதை அறிவிக்கக்கூடிய அந்த காசிம்ங்கிற ஒரு ஆள் நம்பகமானவர் இல்லை. அவர் அறிவித்த ஒரு செய்தி தான் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு காரணங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அதை சொல்கிறாங்க. அது ஒன்று இருக்குது. அது போக தஹபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் உமர் இஸ்லாத்தை ஏற்றது பற்றி இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. ஓஹிய முன்கரத்து ஜித்தன், இது முற்றிலும் மறுக்கப்பட வேண்டிய செய்தி, இது முற்றிலும் தவறான செய்தி என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் அன்றைக்கே நினைஞ்சிட்டாங்க, முடிவு செஞ்சிட்டாங்க. அதே மாதிரி பலவீனர்கள்னு ஒரு புக்கு இருக்குது. உகைலிங்கிறவர் யாரெல்லாம் லைஃபான ஆட்களோ அவங்கள மட்டும் அடங்கின ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. லுஅஃபான்னு பேர். உகைலிங்கிறவர் இந்த ஹதீஸில் அறிவிப்பாளர்களை எடை போடுவதில் பெரிய விற்பனரில் ஒரு ஆள், முக்கியமான ஒரு ஆளில் அவர் ஒருத்தர் பலவீனர்னால் உடைக்க முடியாது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆள். அவர் இந்த பலவீனர்கள்ங்கிற புஸ்தகத்தில் இந்த ஆளை இடப்பட்டிருக்கார். யாரை? இந்த செய்தி அறிவிக்கிற இந்த காசிங்கிற ஒரு ஆளையும் பலவீனர்கள் என்ற பட்டியலில் இவரை சேர்த்திருக்கிறார். அப்படியான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இந்த செய்தி அறிவிப்பாளர் வகையிலையும் சரியில்லை. அதே மாதிரி அந்த ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு இருக்குல்ல, அதுக்கு முரணாகவும் இருக்கிறது. சகோதரி சம்பந்தமாக சொல்லக்கூடியது முரணாக இருக்கிறது என்பது பார்த்துக்கணும். இந்த செய்தி தான் பிறப்பள்ளையும் பயான்கள்லாம் என்ன செய்வாங்க, சகோதரியை விட்டு போன ரசூலுல்லாஹ் கொல்ல போவதற்கு எந்த ஒரு கிரவுண்டும் இருக்கவே இல்லை. கொல்லணுங்கிறத எப்போ முடிவு எடுக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஹிஜ்ரத்து போனாங்கல்ல 13, அப்போ தான் கொல்ற முடிவு எடுக்கிறாங்க. கொல்ல முடிவு எடுத்த பிறகு இவராக போயெல்லாம் கொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்வை கொல்லணுங்கிற முடிவே எப்போ எடுக்கிறாங்கன்னு கேட்டால், ஹிஜ்ரத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் எடுக்கிறாங்க. அதனால ரசூலுல்லாஹ் ஊரை விட்டு என்ன செய்யணும், ரகசியமாக போகணுங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரசூலுல்லாஹ்வை கொல்லணும்னு வரல, இருக்கிற மற்றவங்களாடி கொள்கிற அதெல்லாம் செஞ்சாங்க. பலவீனர்களை கேட்க நாதி இல்லாதவர்கள் அதெல்லாம் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு குடும்பத்தில் அவங்களுக்குன்னு ஒரு கோத்திரம் இருக்குது, அவங்க மேலே கை வச்சிடக்கூடாது என்பதில் பயந்துக்கிட்டு கொல்ற முடிவெல்லாம் எடுக்கலை. இவர் போய்கிட்டு ரசூலுல்லாஹ் கொலை பண்ணார்னு வைங்களேன், இவரை தீர்த்து போடுவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த குறைஷிகள்லாம் அந்த முடிவுக்கு வராத நேரம். இவர் இவர் அடுத்த ரேஞ்சில் உள்ளவர், இவர் அதுக்கடுத்த ரேஞ்சில் அபூபக்கர் உள்ளவர். இவங்கெல்லாம் உயர்ந்த குலத்தில் ஃபஸ்ட்டு ரேங்கில் உள்ளவங்க ரசூலுல்லாஹ்லாம். அந்த மாதிரி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் மேலே கையை வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அது வேறு மாதிரி போயிடும். அந்த மாதிரி கொல்ற மாதிரி வந்துட்டாங்கன்னா எல்லாம் திரண்டுருவாங்க. எப்படி எங்கால கொல்ல போச்சு, அந்த மாதிரி நேரத்தில் இவர் வாழை உருவிக்கிட்டலாம் கொல்ல போக முடியாது. ரசூலுல்லாஹ் கொல்ற கூட எப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னா, இவர் எல்லாம் மீறிட்டாரு, நம்ம எல்லா கோத்திரத்தான் சேர்ந்து கொலை செய்வோங்கிற முடிவு தான் எடுக்கிறாங்க. அப்படின்னா யார் மேலேயும் பழி வராதுன்னு. அப்போ தான் ஹிஜ்ரத்துங்கிற பிரச்சனையே வருகிறது. அதனால் இந்த சம்பவம் சகோதரி விஷயமாக இஸ்லாத்துக்கு வந்தாருங்கிறது கிடையாது. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு, இவராக விரும்பி ஏற்றுக்கிட்டார். நிலைமையெல்லாம் பார்க்குறாரு, ஏற்றுக்கிட்டு ஏதாவது செஞ்சுருவாங்கன்னு பயந்துட்டு வீட்டில் உட்காந்துருந்தாருன்னு வருதில்ல, அந்த ஒரு செய்தி தான் சரியான செய்தியாக இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று இவருடைய வரலாறில் என்ன செய்வாங்கன்னா, இஸ்லாத்தை ஏற்றது சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் அவர் துவா செஞ்சுட்டு இருந்தாங்களாம். இந்த அபூபக்கர் உமரையோ அபூஜஹலையோ நீ கொண்டாந்து இப்படியா சேர்த்துரு அல்லாட்ட கேட்டாங்களாம். இறைவா, இந்த ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இஸ்லாத்துக்கு அபூஜஹலை கொண்டு அல்லது உமரை கொண்டு, இந்த 2 பேர் தான் கடுமையான எதிர்ப்பில் இருக்கிறாங்க, இந்த 2 பேரில் ஒரு ஆளை கொண்டு நீ என்ன செய்ய எங்களுக்கு இஸ்லாத்தை வலுப்படுத்துன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க என்ற மாதிரியும், அல்லது உமரை மட்டும் கேட்டாங்கங்கிற மாதிரியும் பல துவா செஞ்சாங்கிற மாதிரி ஹதீஸ்கள் இருக்குது. அதில் ஒன்றுமே சரியில்லை. இறைவா உமரை கொண்டாந்து சேரு அப்படிலாம் ரசூலுல்லாஹ் முடிவெடுக்க மாட்டாங்க. யாரை கொண்டாந்து சேர்க்கணும், இவரை கொண்டு பலம் வரும் எப்படி தெரியும்?
ரசூல்லா வந்து பொதுவாக எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர இவரை கொண்டு வலுப்படுத்துன்னெலாம் கேட்பாங்கிறவங்களாம் கிடையாது. அவங்களும் வலுவாக தான் இருந்தாங்க. இவரை விட வலுவான ஆட்கள்லாம் இருந்தாங்க. இருந்த சாரதி பண்ண அபி வக்காசுன்றவங்க அவரெல்லாம் பெரிய மாவீரர். அது 3வது ஆளாக இஸ்லாத்துக்கு வந்தேங்கிறார்ல. வலுவான பல பேர் ஏற்கனவே வந்துட்டாங்க. அப்போ இவரை கொண்டு வலுப்படுத்துன்னு சொல்கிற அளவுக்கு இவர் கடைசியாக வந்து வலுப்படுத்துகிற அளவுக்கு ஒன்று இவர் நிகழவும் இல்லை. வந்தார், கொஞ்ச நாள் ஹிஜ்ரத்து பண்ணுற நிலைமை ஏற்பட்டுச்சு தவிர இவரை கொண்டு வலுப்படுத்துன்னு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்கன்னு சொல்லி, அதாவது உமரை கொண்டு இறைவா இஸ்லாத்தை வலுப்படுத்துன்னு கேட்டாங்கன்னு ஒரு ஹதீஸு. அல்லது உமர் அல்லது அபுஜஹல் இந்த 2 பேரில் யாரை கொண்டாவது இஸ்லாத்தை வலுப்படுத்துன்னு கேட்டாங்கன்ற கருத்தில் பல ஹதீஸுகள் இருக்குது. இந்த ஹதீஸ் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து தபரானியில் வருகிறது. அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாமே பி உமர் இப்னுல் ஹத்தாப், உமர் இப்னுல் ஹத்தாபை கொண்டு இறைவா இஸ்லாத்தை வந்து நீ வலுப்படுத்துவாயாக அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்களாம். அப்போ துவா செஞ்ச உடனே என்ன செய்கிறாருன்னா, அந்த நேரம் பார்த்து இவர் சகோதரியை அடுத்த கதை ஆரம்பிச்சு சகோதரி அடித்தார்ல, அடித்த அன்னைக்கு இரவில் என்ன செய்கிறாங்க, அவங்க சகோதரி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கங்கிற அலக்கு சூறா ஓதிட்டு இருக்கிறாங்களாம். ரசூலுல்லாஹ் துவா செஞ்ச அன்னைக்கு இது நடக்குதான். அவர் அந்த இக்ரா ஓதணும்னு அப்படி ஈர்த்திருச்சான் அவருக்கு. தாகான்னு போட்டிருந்தாங்க அந்த கதையில். இதில் என்ன வருதுன்னா, இக்ரா ஓதிக்கிட்டு இருந்தாங்க. இக்ரா ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படி அதை ஈர்த்து போய் என்ன செஞ்சார், இது ஒரு மனிதனுடைய சொல்லாக இல்லையே, அற்புதமான சொல்லாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி உடனே ரசூலுல்லாஹ்விட்ட வர்றாரு. பிலால்கிட்ட சொல்லி அனுமதி கேட்குறாரு. அனுமதி கொடுக்குறதா இல்லைன்னு கொடுங்கன்ற சொன்னாங்க. அப்புறம் உள்ள வந்து என்ன செஞ்சுட்டு மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருன்னு வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த துவா செஞ்சதுனால இவர் வந்தார். இவரை இஸ்லாத்துக்கு தருமாறு அல்லாட்ட கேட்டாங்க. பெரிய வாப்பாக்க ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வரல. அல்ல நாடியவர்களுக்கு கொடுப்பான். பெரிய அபூ தாலிப் இஸ்லாத்தில் வருவதற்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. மௌத்து வரைக்கும் போய் கடைசி நேரம் வரைக்கும் சொன்னாங்க. இது வந்து இவருக்காக துவா செஞ்சாங்கன்னு வருது. சரி, இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இதை அறிவிக்கக்கூடிய ஆளில் வந்து யஸீது இப்னு தபரானில் வருதுகிறது. யஸீது இப்னு ரபியா என்பவர் தான் இதை வந்து அறிவிக்கிறாள். இவர் வந்து என்னன்னு கேட்டால், இவர் அஹாதீது மனாக்கிர், இவர் வந்து முன்கரான இட்டுக்கட்டப்பட்ட மறுக்கத்தக்க பல செய்திகளை வந்து இவர் அறிவித்திருக்கிறார் என்று இது சன்ஆனிங்கிறவர் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி நசை இமாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மத்ரூக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸை விட்டுறணும், எடுத்துக்கிறவே கூடாது அப்படியான ஒருவர் வந்து இதை சொல்கிறார். ரெண்டாவது வந்து அந்த சம்பவத்துக்கு மாற்றமாக அவர் இருக்குது. அதை அடித்தவொன்னு என்ன செஞ்சாங்கன்னா, ராத்திரியில் வந்து ஒரு இக்ரா சூரா ஓத ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மா. அதை கேட்டவுடனே விஷயம் உடனே மனம் மாறிட்டார்னு வருகிறது. இந்த விஷயமும் சரியான செய்தியாக இல்லை. அடுத்ததாக வந்து இன்னொரு ஹதீஸில் என்னென்னு கேட்டால், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே வானத்தில் உள்ளவர்கள்லாம் கொண்டாட்டம் செஞ்சாங்களாம், மலக்குமார்கள்லாம். இவர் ரசூலுல்லாஹ் சொன்னதாக வேறு, ரசூலுல்லாஹ் பேரில். அப்போ ஜிப்ரீல் இறங்கி சொன்னாங்களாம், யா முகமதே லக்கது இஸ்தப்ஷர அஹ்லு சமாயி பி இஸ்லாமி உமர், உமருடைய இஸ்லாத்தை கேட்டு வானத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் சந்தோஷப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அப்படிலாம் எல்லாரும் யார் இஸ்லாத்துக்கு வந்தாலும் மலக்கள் சந்தோஷப்படுவாங்க. அப்போ உமர் இஸ்லாத்துக்கு வந்தாருங்கிறவனு சந்தோஷப்பட்டு விட்டார்கள்னு இப்படி பில்டப் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாமல் அவருக்காக என்ன செய்கிறாங்க, கூட குறைய கொடுத்துருக்குறாங்க. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது வந்து அப்துல்லா இப்னு ஹிராஸ் அல் ஹவுஷிங்கிற ஹவுஷபி என்பவர் அறிவிக்கிறாரு. இவரும் பலவீனமான ஒரு ஆளாக இருக்கிறார். அப்போ இது ஒரு தவறான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், தாரிகுல் மதீனாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, உமர் அவர்கள் 40 பேர் இஸ்லாத்தில் இருக்கும்போது 41வது ஆளாக இஸ்லாத்துக்கு வந்தார். வந்த பிறகு லஹரல் இஸ்லாம், அப்போ தான் இஸ்லாம் வந்து வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டது. அது வரைக்கும் வெளிப்படையாக இல்லாமல் இருந்துச்சான். அதே மாதிரி பகிரங்கமாக துணிய இலை அலானியத்தன், பகிரங்கமாக மக்களையெல்லாம் அவர் பகிரங்கமாக உரையே நிகழ்த்திட்டார். அபூபக்கர் ஆரம்பத்தில் 39 பேர் இருக்கும்போது காபாவுக்கு வாங்க கூட்டிகிட்டு போய் நாங்கள் இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தில் இருக்கிறோம்னு சொல்லி பயானே பண்ணி அடி வாங்கி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பகிரங்கமாக அழைத்தது கிடையாது. இவர் வந்த பிறகு தான் வந்திருக்குது. அதே மாதிரி ஜலசனா ஹவுலல் பை திகிலக்கண், காபத்துல்லாவை சுற்றி வட்டமாக நாங்கள் உட்காந்து பேசுகிற நிலைமை அப்படிலாம் ஏற்படவே இல்லை. இவர் வந்த பிறகு நினைச்சிட்டாங்களாம், வாய மூடிட்டாங்க எல்லாரும். இவர் பயந்துக்கிட்டு வீட்டில் இருந்தார். இன்னொருத்தர் அடைக்கலம் கொடுத்தாருன்னு வருது. ஆசிபின் வாயில் தான் வந்து உனக்கு நான் அடைக்கலம் கொடுக்குறேன். இவர் பயந்து கொண்டு வீட்டில் இருந்தார் என்று தான் ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் இவங்க என்ன எழுதி வச்சுருக்கிறாங்கன்னு வந்த உடனே பயந்துக்கிட்டு காபாவுக்கு எல்லாரும் போயிட்டாங்களாம். ரவுண்டாக உட்காந்து இஸ்லாத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க வாய முடிக்கிட்டாங்களாம். அப்படிலாம் வருது. எப்படி துஃப்னா பில் பைத்தி, காபத்துல்லாவில் நாங்கள் பயமில்லாமல் தவாஃப் செஞ்சோம். அதே மாதிரி வந்து ஒன்த சஃப்னா மிம்மன்கள் எங்கள் மீது யார் கடுமையாக இருந்தாங்களோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பதிலடி கொடுத்தா எதுக்கான ஹிஜ்ரத் நடந்துச்சு.
எதுக்காக ஊரை விட்டு எல்லாரும் ஓட சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ரசூலுல்லாவே எதிர்த்து போன பதிலடி கொடுத்தா தான் அடங்கியிருப்பாங்களே. நம்மளை தான் அடக்குனாங்க. அப்போ இந்த மாதிரியான பல செய்திகளை இணைச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஒரு செய்தியை வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் முகமது இப்னு உமர். இவர் ஒரு டேஞ்சரான வரலாற்று ஆசிரியர்களில் இவர் ஒரு டேஞ்சரான ஆள். இவர் ஒரு வாக்கிதுன்னு சொல்லுவாங்க, நிறைய வரலாறு எழுதியிருக்கிறாரு. இந்த பொய்கள் புருடாக்கள் அதிகமாக அலியை பற்றி மாவியாவை பற்றி திட்டி அலியை எல்லை மீறி புகழ்ந்து இந்த மாதிரியான செய்திகள்லாம் அறிவித்தவரில் முதல்ல இந்த முகமது இப்னு உமர் அல் வாக்கிதி வந்துட்டாருன்னா பார்த்துக்கிறங்க. இவரை பற்றி அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அபு ஹாத்தம் சொல்கிறாரு, நசை சொல்கிறாங்க, எலவுல் ஹதீஸ். இவர் ஹதீஸை தயாரிப்பவர், இட்டு கட்டுவார், கேள்வியெல்லாம் பட வேண்டியதில்லை. ஒரு செய்தியை நம்ம நல்ல கருத்து சொல்லணும்னு நினச்சாருன்னா இவராக ஒரு வார்த்தையை போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றவர். இவர் என்ன மாதிரி ஆளுன்னு கேட்டால் ஒரு யாராவது செய்தி சொல்லி அந்த அறிவிப்பாளர் வரிசையாகவும் இருக்கணும் அவசியம் கிடையாது. இவர் எலவுல் ஹதீஸ், ஹதீஸை இட்டு கட்டக்கூடியவர் என்று சொல்லி அபு ஹாத்தமும் நசையும் சொல்கிறாங்க. இப்னு ஹதீஸ் சொல்கிறாரு, அஹாதீது கைரு மஃபூலத்தின், இவருடைய எந்த ஹதீஸுகளுமே சரியில்லை, பாதுகாக்கப்பட்ட ஹதீஸுகள் கிடையாது அப்படிங்கிறாரு. இப்னுல் மதீனி சொல்கிறாங்க, அல் வாக்கிதி எலவுல் ஹதீஸ், இந்த வாக்கிதிங்கிற ஆள் வந்து ஹதீஸை இட்டு கட்டக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்னு ராகவைக்கு சொல்கிறாரு, மிம்மை எலவுல் ஹதீஸ், இவர் இட்டு கட்டுற அல்ல ஒரு ஆள், இவர் பெரிய வரலாற்று நூலே எழுதியிருக்கிறாரு, அவ்வளவும் இட்டு கட்டின செய்தியாக எழுதியிருக்கிறார். இட்டு கட்டினது எழுதுறதுக்குன்னே இவர் பிறந்திருக்காரு, அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறார். அதே மாதிரி தஹபி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இஸ்தகர்ரல் இஜிமாவு அலா ஹனில் வாக்குது, இந்த வாக்கிதிய ஒரு பலவீனமான ஒரு ஆள் என்று ஏகமனதான முடிவு ஏற்பட்டு விட்டது. ஒருத்தர் கூட இவரை ஏற்றுக்கலான்னு சொல்லுவேன், இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. இட்டு கட்டுற பெரும் பொய்யர்னு சொல்லி வரலாற்றில் பிறந்து வாக்கிதி வரலாறுன்னு நிறைய எழுதியிருக்கிறார். நிறைய நூல்களை எழுதி குவிச்சாலும் இவரை பற்றி எல்லாம் ஏகமனதாக ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் பொய் ஹதீஸ்களை தயாரிப்பவர் இவர். ஹதீஸ்களை ரசூலுல்லாஹ் சொல்லுன்னா சொல்லியிருக்குன்னு அவசியம் கிடையாது. இவராக என்ன செய்வார், இந்த கருத்தை சொன்னால் நல்லா இருக்கும்னா அதை ரசூலுல்லாவை சேர்த்து விட்ருவார். அந்த மாதிரி ஒரு ஆளுன்னு சொல்கிறாங்க. அதனால் இவர் அறிவிக்கிற செய்தியில் தான் இந்த செய்திலாம் இருக்குது. இவர் வந்த பிறகு தான் பள்ளியாகத்தை காபத்துல்லா சுற்றி உட்காருவோம், தவாஃப் செய்வோம், நாங்கள் பதிலடி கொடுப்போம், அடிக்கிறத திருப்பிட்டு அடிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டதுங்கிறதெல்லாம் பொய்யான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து அது மாதிரி இந்த ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்கன்னு இருக்குல்ல, அந்த செய்தி அகமதில் வருது. என்ன செய்தின்னு கேட்டால் அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம பி அஹப்பி ஹாதைனி ரஜுலைனி இலைக்க, உனக்கு ரொம்ப இந்த ரெண்டு மனிதர்களில் எந்த ரெண்டு மனிதர்கள், பி அபீஜஹலின் அவு பி உமர் இப்னுல் ஹத்தாப், அபூஜஹல் அல்லது உமர், இந்த ரெண்டு பேரில் யார் உனக்கு விருப்பமோ அவரை கொண்டு இஸ்லாத்தை வலுப்படுத்துவாயாக. ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்களாம், இறைவா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆளாக எங்களுக்கு தந்துட்டா வலுவாயிருவோம் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்குலாம் ரசூலுல்லாஹ் இருக்கலை, அவங்களே வலுவாக தான் இருந்தாங்க. அப்போ இவங்களை கொண்டு வலுப்படுத்து, எங்களுக்கு வலுப்படுத்துன்னு கேட்கலாம் அல்லாட்ட கூட என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம மார்க்கத்திலே உள்ள சட்டம் என்னென்னு கேட்டால் ஒலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், இல்மு இல்லாத ஒன்றை பற்றி அல்லாட்ட பேசக்கூடாது. இது உனக்கு உமர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படி ரசூலுல்லாஹ்க்கு எப்படி தெரியும், யாரை கொண்டு பலம் கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் இதை கூட கேட்குறாங்க, இவரையோ அவரையோ கொண்டு பலப்படுத்துவாயாகன்னா அதை பற்றி எந்த வகையும் வரல. வகி வந்திருந்தால் அபூஜெல்லாம் சேர்த்துருக்க மாட்டாங்க. வராத ஒரு ஆளையும் வரக்கூடிய ஒரு ஆளையும் போட்டு துவா செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்போ அவங்களுக்கு அதை பற்றி எல்லாட்டிருந்து அறிவிப்புலாம் வரல, அவங்களா தான் கேட்குறாங்க. அப்படி கேட்கலாமா மார்க்கத்தில்? நம்ம அல்லி பையனகுமா துவா செய்யுமா நம்ம என்ன கேட்போம், ஆதம் ஹவ்வா போலன்னு அப்போ துவா செய்கிறீங்க, ஆதம் ஹவ்வா எப்படி வந்தாங்க உனக்கு தெரியுமா, என்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா, அதை போய் கேட்டு நீ அவனுக்கு கஷ்டத்தை சுமந்துக்கிறேன்னு நம்ம கேட்குறோம். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கேட்கக்கூடாது. இவரை போல் வாழவை, என்னை நல்லா வாழவைன்னு கேட்கலாம். ஒரு பெரிய பணக்காரர் இருக்கான்னு வைக்கலாம், எவ்வளோ என்னை இவரை மாதிரி ஆக்குன்னு கேட்டக்கூடாது. அவர்கிட்ட எத்தனை மைனஸ் இருக்குது எத்தனை மோசம் இருக்குன்னு அல்லாவுக்கு தான் தெரியும். நீ வெளிப்படையாக ஒருத்தர் நல்ல ஒரு மனிதர் மாதிரி தெரியுது, நல்லடியார் மாதிரி ஒருத்தர் பார்க்குறீங்க, இவர் மாதிரி என்னை ஆக்குன்னு கேட்டக்கூடாது. அவர் உலகத்துக்கு நல்லவராக இருக்கலாம், உள்ளுக்குள்ளே கெட்டவராக இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் ஆக்கிவிட்டான்னா அப்போ நம்ம ஒரு ஆள் மாதிரி ஆக்கு, ஒரு ஆளை பற்றிலாம் கேட்கக்கூடாது. பொதுவாக என்ன கேட்கணும், இறைவா நல்ல மனிதர்களை எனக்கு தா, உணாந்து சேரு அப்படி துவா செய்வாங்க. ரசூலுல்லாஹ் அந்த துவா செய்கிற முறைக்கே ஒரு மாற்றமாக இந்த ரெண்டு பேரை கொண்டு எங்களை பலப்படுத்தி எதுக்கும் நல்லாவுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது, அப்படியே எல்லாம் ஒத்துக்குருவான். அதை யாரை கொண்டு பலப்படுத்துறதுன்னு வந்து அவனுக்கு தெரிஞ்சது, அவன் யாரை கொண்டு வேணாலும் பலப்படுத்துவான். அப்போ இவங்களை கொண்டு பலப்படுத்துன்னு ஏன் கேட்குறாங்க, இஸ்லாத்தை பலப்படுத்துன்னு கேட்கலாம், இந்நாளே கொண்டு பலப்படுத்துன்னு கேட்கக்கூடாது. யாரை கொண்டு பலப்படுத்தினா உங்களுக்கு என்ன, யாரை கொண்டு வேணாலும் அல்லாஹ் வந்து பலப்படுத்துவான். அப்போ அந்த பேசிக் மாற்றமாக என்ன செய்யறது துவா இருக்கிறது. இது அறிவிக்கக்கூடிய ஆள் யாருன்னா ஹாரிஜா பின் அப்துல்லா அன்சாரிங்கிறவர் அறிவிக்கிறாரு. இவர் வந்து பல 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 முரண்பட்ட விமர்சனங்கள் பற்றி இருக்கிறது. இவர் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கிறக்கூடாது. அதிகமான பேர் வந்து இவர் ஒரு பலவீனமான ஒரு ஆளுன்னு ஒதுக்கி இருக்கிறாங்க. ரெண்டாவது பேசிக்காக இந்த மாதிரியான ஒரு துவாக்கள் வந்து இஸ்லாத்தில் உள்ள துவா கிடையாது. அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கிறணும்.
இன்னும் சொல்ல போனால் அவங்க துவா செஞ்ச இவர் இஸ்லாத்துக்கு வந்த நேரத்தை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து பலப்படுத்த ஒன்றுமே இருக்கலை. இவர் கடைசியாக இஸ்லாத்துக்கு வர்றாரு, 10லேயோ 11லேயோ 12லேயோ வர்றாரு, உடனே ஹிஜ்ரத்துக்கு போயிடுறாங்க. பலப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஹிஜ்ரத்துக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க மக்கள்லாம். ஹிஜ்ரத்துக்கு ஹபீசினியா அங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிற காலத்தில் தான் இவரை வந்து இஸ்லாத்துக்கு வர்றாரு. அப்போ வலுப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவர் வந்ததுனால என்ன வலுப்படுத்தல் ஏற்படுத்தி ஹிஜ்ரத்து நிப்பாட்டப்பட்டுருச்சா? பயந்துட்டு அடிக்காமல் விட்டாங்களா? நம்ம மக்காவில் தங்கிடுவோன்னு முடிவு எடுத்துட்டாங்களா? இல்லை, பயந்து ஓடுற முடிவில் தான் எல்லாமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த பேசிக்கு மாற்றமாக இருக்குது. அதே மாதிரி இதே கருத்து திருமதியிலையும் வந்திருக்கிறது. சேம் இதே ஹாரிஜா தான் அறிவிக்கிறாரு. இது இவருடைய ஹதீஸ் அப்படி இருக்கிறது. அதே மாதிரி இதே கருத்து வந்து ஹாக்கிமில் என்ன வருதுன்னு கேட்டால் உமரை மட்டும் சொன்னதாக வருது. இன்னொரு ஹதீஸில் அல்லாஹும் ஐஸுல் இஸ்லாமே பி உமர், உமரை கொண்டு இஸ்லாத்தை வலுப்படுத்துன்னு சொல்கிறாங்க. இதை சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டால் முபாரக் என்பவர் அறிவிக்கிறார். முபாரக் தத்லிஸ், அதாவது தனக்கு சொன்ன அறிவிப்பாளர்களை இருட்டடிப்பு செஞ்சுட்டு அறிவிப்பார், யார்கிட்ட கேட்டால் கூட சொல்ல மாட்டார், அந்த மாதிரி ஒரு அறிவிப்பாளருங்கிறதுனால இதுவும் ஒரு பலவீனமான ஒரு செய்தியாக இருக்குது. அதே மாதிரி வந்து இதே அவர் இஸ்லாத்தை ஏற்ற உடனே ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா அவருக்காக ஒரு துவா செஞ்சாங்க. நெஞ்சை தடவி கொடுத்து 3 தடவை தடவி கொடுத்து அல்லாஹும் அஹ்ரிஜ் மாஃபி சத்ரிஹி மின் கில்லின், அவர் உள்ளத்தில் உள்ள கபடங்களை எல்லாம் நீக்குவாயாக, அப்துல்ஹு ஈமானன், அவருக்கு ஈமானாக அதை மாற்றி விடுவாயாகன்ற ரசூல்லா துவா செஞ்சாங்க. இப்படின்லாம் ஒரு புகழ்றதுக்காக வேண்டி எப்படி ரசூல்லா துவா செஞ்சாங்கன்னு என்ன செய்கிறது ஒரு ஹதீஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து புகாரி இதை பற்றி சொல்லும் பொழுது இதை அறிவிச்சிருக்கிற ஹாலித் இப்னு அபீ பக்கர் என்பவர் வந்து லஹு மனாக்கீரும், இவர் நிறைய இட்டுக்கட்ட முன்கரான அதாவது மறுக்கப்பட செய்திகள்லாம் அறிவிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். இது ஒரு செய்தி. அடுத்து என்னன்னு கேட்டால் இவர் ஹிஜ்ரத்து செய்த ஒரு செய்தி. இதுவும் அந்த பில்டப் வீடியோக்கள் எல்லாம் வரும். என்ன ஹிஜ்ரத் செய்ததுன்னு கேட்டால் அவர் ஹிஜ்ரத் செய்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாராம். எங்கள் மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போகிறது. அப்போ என்ன செஞ்சாராம், காபாவுக்கு போனாராம். போய் யாருக்கு வந்து அவங்க பிள்ளைகள் அனாதையாருன்னு விருப்பமோ அவன் வந்து என்னை தடுத்துப்பார். அது நின்று சொன்னாராம், நான் ஹிஜ்ரத்து போக போகிறேன், எவனா தடுக்கிறதா இருந்தால் அவன் பிள்ளை அனாதை ஆக்கிடுவேன், அவன் பொண்டாட்டி விதவையாகிடுவா அப்படி சொன்னாராம். யாருடைய பொண்டாட்டி விதவையாகணுமோ வந்து என்னை தடுத்துப்பார், யாருடைய பிள்ளைகள் வந்து அனாதையாகணுமோ அது தடுத்துப்பார், நான் இங்கே தான் நிற்கிறேன் வந்து சொல்லிவிட்டு நெஞ்சாரம் டிக்ளேர் பண்ணிவிட்டு அவர் ஹிஜ்ரத்து கிளம்பினாராம். ஒருத்தன் கூட பின்னாடி வரவே இல்லை அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக இந்த ஒரு செய்தியை பரவலாக எழுதி வச்சுருக்கிறாங்க. ஹிஜ்ரத்து பண்ணி போகும்போது இப்படி சொன்னது கிட்ட தடுத்து பாடுறா அப்படின்னு சொல்லி. முதல்ல ஹிஜ்ரத்து பண்ணுறதை பயந்து ஓடுறது தான் விஷயம். தடுத்து பாடுறா நிற்கவில்லை செய்யணும். போகிறதுக்கு முடிவு ஹிஜ்ரத்துங்கிறதுன்றது உங்களை சமாளிக்க இல்லடா, எங்களுக்கு முடியலை, இஸ்லாத்தை காப்பாற்ற முடியலன்னு ஹிஜ்ரத்து போகிறோம். அப்போ இது இப்படி இந்த மாதிரி வீரம் சொல்கிறதா இருந்தால் போக மாட்டான்டா வந்து பாடுறான்னு அப்படி சொல்லியிருக்கணும். எப்படி சொன்ன வீரமாக இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால், நீ வா எவனா வேண்டாலும் வா, நான் இங்கே தான் இருப்பேன், நாங்கள் போகலாம் மாட்டோம், எதுக்கு நாங்கள் எங்கள் ஊரை விட்டு போகிறோம், நாங்கள் எங்கள் இஸ்லாத்தை அப்படி சொன்னால் தான் அது தைரியம்னு அர்த்தம். இது என்னன்னு கேட்டால் ஓடும்போது இது ஓடுறது தானே இது ஹிஜ்ரத் என்பது நமக்கு முடியலை, நான் இந்த ஊரில் இருக்க முடியலை, அவங்களுடைய எதிர்ப்பை தாங்க முடியலை, அவங்களுடைய கொடுமையை சகிக்க முடியலை அப்படின்னு ஓடும்போது அதில் யாராச்சும் வீரமாக சொல்லுவாங்களா? அவர் என்ன சொல்கிறானா, போக போகிறேன், ஓட போகிறேன், தோற்று ஓட போகிறேன், எவனாவது வாழ்ந்த இப்படியே பேசுவாங்க யாராவது? இப்படி ஒரு பேசுனதாக எழுதி வச்சுருக்கிறாங்க. இந்த செய்தி வந்து எல்லா நூல்களும் என்ன தாரிக் திமிஷ்கில் இருக்கிறது, அசதுல் காபாங்கிற நூலில் இருக்கிறது. இது எல்லாமே ஒரு பலவீனமான செய்தி, ஆதாரமற்ற செய்திங்கிறது போக இதை அறிவிக்கக்கூடிய எல்லாருமே யாருன்னு தெரியாத ஆட்களாக இருக்கிறாங்க. இந்த செய்தியை சொல்கிற எல்லாருமே தெரியாதவங்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இப்னு இஸ்ஹாக் வந்து ஒரு சனதோட அறிவிப்பாளர் வரிசையோட இவர் ஹிஜ்ரத்து செய்த சம்பவத்தை வேறு விதமாக சொல்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தை அறிய விரும்பும் பிறமத மக்களுக்கு தேவையான நூல்களை NTF சார்பாக வழங்கி வருகிறோம். NTF தலைமைக்கு கடிதம் மூலமோ அல்லது அதிகார தொடர்பு எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமும் அணுகும் பிற மத சகோதர சகோதரிகளுக்கு திருக்குர்ஆன் தமிழ் மொழியாக்கம் மற்றும் இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள தேவையான இன்னும் பல நூல்களை இலவசமாக வழங்கி வருகிறோம். இந்த தாவா வகைக்கு உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய அக்கவுண்ட் விவரம் தௌஹீத் ஃபெடரேஷன், அக்கவுண்ட் நம்பர் 3728333567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFSC கோட் CBIN
02808776. இது ஆத்தென்டிக்கான செய்தியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால் உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் ஐயாஸ் இப்னு அபி ரபியாங்கிறவர், ஹிஷாம் பின் ஆஸ் என்பவர், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து நம்ம ஹிஜ்ரத்து போயிடணும்னு முடிவெடுத்தோம். அவர் என்ன செய்கிறாங்க, உமர் சொல்கிறாங்க, நான் ஒரு ஆள், ஐயாஸ் இப்னு அபி ரபியான்னு ஒரு ஆள், ஹிஷாம் இப்னுல் ஆஸ் என்ற இந்த 3 பேரும் சேர்ந்து நம்ம ஹிஜ்ரத்து நாளைக்கு போயிடுவோம்னு முடிவெடுத்தோம். முடிவெடுத்து என்ன செஞ்சோம்னு கேட்டால், தனாலிபுன்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ இந்த என்ன பேரில் இருக்குன்னு தெரியல, அந்த காலத்தில் இருந்திருக்குது. அந்த இடத்துக்கு சுபுக நேரத்துக்கு 3 பேர் வந்துடணும். சுபுக நேரத்தில் கிளம்பி போகிறது. 3 பேர் என்ன செய்யணும்னு கேட்டால், சுபுகுக்கு கரெக்டாக அதிகாலை நேரத்தில் இந்த இடத்துல நம்ம நிற்கணும். 3 பேர் ஒன்றா சேர்ந்து போயிடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு, அப்படி 3 பேரில் யாராவது வரவில்லை என்று சொன்னார், மிஞ்சிய 2 பேர் போயிடுவோம் சுபுகுக்கு அந்த இடத்துக்கு போகிறது. அது வரலன்னு சொன்னால் அவரை தடுத்து விட்டாங்க, அவர் குடும்பத்தார் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னு விளங்கிக்கிட்டு மீதி 2 பேரும் போயிடணும். சுபுகு தான் கணக்கு. சுபுகு டயத்துக்கு அந்த தனாலு போகிற இடத்துக்கு என்ன செய்யணும், ஒரு ரகசியமாக பதுங்கி போய் அந்த இடத்துக்கு போகணும். போகும்போது தனியாக ஹிஜ்ரத் பண்ணி போக முடியாது, நீண்ட தூரத்து பிரயாணமாக இருக்கிறனால கம்பெனிக்கு 2-3 பேர் வேணும்னு சொல்லி இந்த 3 பேராக பேசிக்கிட்டு முடிவு எடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துக்கு போகிறாங்க. 2 பேர் தான் வர்றாங்க. யார், ஐயாஸ் வந்துட்டார், உமர் வந்துட்டார். அந்த அவர் ஹிஷாமை காணலை. ஹிஷாமை பிடித்து வைத்து கொண்டார்கள். பிடித்து வைத்து கொண்டு அவரை சொல்லனாத துன்பைக்கு உள்ளாக்கினார்கள். பிறகு அறிந்து கொண்டோம். அப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் போகணும்னு சொல்கிறார். அப்போ இது ரகசியமாக பயந்து ஹிஜ்ரத்துக்கு போனாங்க என்று தான் இதில் இருக்குது. இவங்க தான் செஞ்சிருவாங்கிறதுனால தான் சுபுகு நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்துருங்க, யாருக்கும் தெரியாமல் போயிடணும், அப்படி போனதுக்கு ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்குது. இங்கே வந்துக்கிட்டு யாருக்கு பிள்ளை அனாதையாகணும் அப்படிங்கிற செய்தி ஆதாரம் இல்லாத இருக்குது, பலவீனமாகவும் இருக்கிறது, உண்மைக்கு மாறாக இருக்கிறது. அப்போ உண்மையில் ஹிஜ்ரத்து போகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பயந்து போனாங்களோ, எப்படி அந்த 3 நாள் ஒதுங்கி போனாங்களோ, அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இன்றைக்கி எல்லாருக்குமே இருந்தது, இவருக்கும் இருந்தது. அப்போ பயந்து தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் 3 பேர் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. அதில் 2 பேர் கரெக்டாக, இவரும் வந்துடுறாரு, ஐயாஸ் என்பவர் வந்துடுறாரு, ஹிஷாமும் வரல. என்னப்பா சரி வரலன்னா நம்ம 2 பேர் போயிடுவோம், அவர் எது பண்ணிவிட்டாங்க அப்படின்னு. அப்போ எல்லாரையும் போகிறது தெரிஞ்சால் தடுத்துருவாங்கன்னு நிலைமை இருந்துச்சு. இவர் போகிறது தெரிஞ்சாலும் பிடிச்சி நிப்பாட்டியிருப்பாங்க. உமர் போகிறது தெரிஞ்சால் கூட பிடிச்சி நிப்பாட்டியிருப்பாங்களே தவிர ஹிஜ்ரத்துக்கு போயிருக்க முடியாது. அப்போ ஹிஜ்ரத்துக்கு போகிறாங்கன்னா தடுக்கணுங்கிற ஒரு கொள்கையில் அந்த முடிவில் அவங்கெல்லாம் வந்த நேரத்தில் இது நடக்கிறது. அப்போ இது இப்னு இஸ்ஹாக்குடைய ஆதாரப்பூர்வமான செய்தியில் வருது. இதுக்கு மாற்றமாக என்ன இருக்கிறது, இந்த சம்பவம் இருக்குது. அவர் ஹிஜ்ரத்து போன விஷயத்துலையும் பொய் சேர்த்துருக்குறாங்க. அப்போ உண்மையான விஷயம் இது வரைக்கும் உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால், எல்லாரையும் போல் ஹிஜ்ரத்து செஞ்சார். கடைசி நேரத்தில் அதாவது ரசூலுல்லாஹ் போகிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து 13 போனாங்கன்னா இவர் ஒரு 12 அப்படி போயிருப்பார். அது புகாரில் ஒரு ஹதீஸ் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், பரா இப்னு ஆசிபுங்கிறவங்க சொல்கிறாங்க, முதல்ல எங்களுக்கு ஹிஜ்ரத்து பண்ணி வந்தது முஸஅப் இப்னு உமைர், இப்னு உம்மு மக்தும், 2 பேரும் குர்ஆனை மார்க் அறிவு உள்ள ஆளுக்கு, ஓதி கொடுக்குறது, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குற திறமை உள்ள ஆளுங்க. இந்த 2 பேர் தான் முதல்ல வர்றாங்க. ஹிஜ்ரத்துன்னு சொல்லி மதீனாவுக்கு ஃபஸ்ட்டு வந்தது யாருன்னு கேட்டால், முஸஅப் இப்னு உமைர் என்பவரும் இப்னு உம்மு மக்தும் என்பவரும். இந்த மதீனாவில் இருப்பார்ல, கண்ணு தெரியாதவர், அந்த 2 பேர் தான் வர்றாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ கதிம பிலாலும் ஒரு சாதுன்னு அம்மார் இப்னு யாசிர். அதுக்கு பிறகு பிலாலு, சாதுன்னா இப்போ நம்ம இந்த சாது இப்னு அபி வக்காஸ் இருக்காங்கல்ல அவங்க, அம்மார் இப்னு யாசிர், இந்த 3 பேரும் அதுக்கு அடுத்து வந்தாங்க. சும்மா கதிம உமர் இப்னுல் ஹத்தாப், பிற உமர் இப்னுல் ஹத்தாப் போடுறாங்க. இஸ்ரீன மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களில் ஒரு 20 பேரோட வந்தாங்க. 2 பேர் தான் கிளம்பியிருந்தாங்க. ஆனால் அங்கங்கே அசமிலாக இருப்பாங்க, நீண்ட பயணமாக இருக்கிறதுனால 2 பேர் கிளம்புறாங்க. அங்கங்கே புறப்பட்டவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 20 பேராக வந்து சேர்ந்தார்கள். சும்மா கதிமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு ரசூலுல்லாஹ் வந்து விட்டார்கள் வருது. அப்போ இவர் ஹிஜ்ரத்து பண்ணதில் கொஞ்சம் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் முன்னாடி ஹிஜ்ரத்து பண்ணியிருக்கிறார். அப்போ உமரே நான் வரலாறில் சரியான விஷயம் என்னன்னு கேட்டால், அவர் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு சொல்லக்கூடிய இந்த கட்டுக்கதைகளுக்கு ஆதாரம் கிடையாது. அவராக விளங்கி என்ன செஞ்சார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவங்க சகோதரி இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் அவர் மைத்துனரை கட்டி போட்டு வச்சுருந்தார். அது ஒரு விஷயம். அதே மாதிரி அவர் ஹிஜ்ரத்து பண்ணது ஊரெல்லாம் மிரட்டி பயங்காட்டிட்டு வந்தாருங்கிறது தவிர, அவர் எல்லாரும் தலைமறைவாக ஒளிஞ்சு போன மாதிரி தான் அவரும் போனார். அப்படி தான் நிலைமை இருந்துச்சு. எல்லாரும் ஒளிஞ்சு மறைஞ்சி போகிற மாதிரி தான் நிலைமை இருந்துச்சு. அதனால் அதுக்கு தான் ஆத்தென்டிக்கான செய்தி இருக்குது. இது வரைக்கும் உள்ள விஷயம் அவ்வளவுதான்.
அடுத்ததாக அவருடைய ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க. முதல்ல இஸ்லாத்தை அவருடைய வரலாறில் மக்காவில் தெரிஞ்சுக்கிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. கடைசியை ஏற்றுக்கிட்டதுனால பெரிய வரலாறுலாம் ஜாஸ்தியாக இருக்காது, பட வேண்டிய பாடலாம் பட்டு முடிச்சுட்டாங்க. அது ஒன்று. ரெண்டாவது ஹிஜ்ரத்து போனது. அதுக்கடுத்து மதீனாவில் மக்காவில் சொல்லிக்கொள்ளும்படியான ஒன்றுமே இல்லை. ஹிஜ்ரத்து பண்ணி போயாச்சு. போன பிறகு மதீனாவில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தின எல்லா போர்கள்லையும் அபூபக்கரை போல இவரும் கலந்து கொண்டார். ஒன்று கூட மிஸ் ஆகலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூர்ண்டு கலந்துக்கிட்டாங்கன்னா அனைத்து போர்கள்லையும் இவர் கலந்து கொண்டார், அவருக்கு பங்கு இருக்குது. அதுக்குரிய ஆதாரங்கள் பார்க்குறதா இருந்தால் பத்ர் போரில் என்ன செய்கிறாங்கன்னா அவர் கலந்துக்கிட்டாருங்கிறதுக்கு ஆதாரத்துக்காக ஒரு சம்பவத்தை சொல்லலாம். பத்ர் போரில் எல்லாம் கொல்லப்பட்டவரெல்லாம் தூக்கி அந்த பத்ரில் உள்ள பாலடைஞ்ச கிணறுல தூக்கி போட்டுறாங்க. அது யூஸ் பண்ணாத கிணறு, பாலடைஞ்ச கிணறு. அது கிணறு மாதிரி இது தண்ணிலாம் இருக்காது, அது பள்ளம் தூந்து போன கிணறுங்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு கிணத்துல 50 பேருக்கும் 70 பேரும் குழி வெட்டிக்கிட்டு கபர் வெட்டிக்கிட்டா இருக்க முடியும்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்றாத்துக்கு என்ன செய்கிறாங்க, அதில் ரசூலுல்லாஹ் போட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க பேரையும் அவங்க தகப்பனார் பேரையும் சொல்லி ஒருத்தரையாக கூப்பிட்றாங்க. அந்த அவ்வளோ பேரும் பேர் தெரிஞ்ச ஆட்களாக இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் அபூஜஹில், இன்னாருடைய மகன் அபூஜஹில, இன்னாருடைய மகன் உத்பாவே, இன்னாருடைய மகன் ஷைபாவேன்ற தாப்பம் பேரை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிணத்துக்கிட்ட நின்று ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி கூப்பிட்டு யா ஃபுலான் அப்படின்னு ஃபுலான், இன்னாரின் மகன் இன்னாரே, மொத்தமாக அந்த கூட்டத்தாரை கூப்பிடலை. அதுக்கு எத்தனை பேரை உள்ளே போட்டாங்களோ அவ்வளோ பேரும் ரசூலுல்லாஹ் தெரிஞ்ச ஆளுக்கு தானே, சின்ன வயசுலேருந்து எல்லாம் பழகுன ஆளுக்கு தானே, எல்லாமே உறவினர்கள் தானே, குடும்பத்தார் தானே, அனைவருமே தெரியும். அனைவருடைய பெயரையும் சொல்லி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அப்போ ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட எப்படி பேசுகிறாங்க, சுருக்கும் அன்னக்கும் அத்தாத்துமுல்லாக வரசூலகு, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டிருக்கலாமே என்று இப்போவாவது உங்களுக்கு உணர்கிறீர்களா? இப்போ வந்து எல்லாம் தோற்று போயிட்டீங்க, எல்லாம் போயிடுச்சிங்க, வறுமையுடைய அடையாளத்தை தான் பார்த்துட்டீங்க. இப்போவாது நீங்கள் உணர்கிறீர்களா? இன்னா கது வஜதுனா மாவாதனா ரப்புனா ஹக்கா, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்தது நாங்கள் அடைந்து விட்டோம். வெற்றி தருவதாக அல்ல வாக்களித்தான், எங்களுக்கு நாங்கள் அடைந்து விட்டோம். ஹல் வஜத்தும் மாவாத ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்தது நீங்கள் அடைந்து கொண்டீர்களா? ஒரு கிண்டலாக கேட்குறாங்க. எங்கள் இறைவன் எங்களுக்கு சொன்னதை நாங்கள் அடைந்து விட்டோம், உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்து அடைந்து விட்டீர்களா? இப்படின்னு உரையாடுறாங்க. பக்கத்தில் உமர்லாம் இருக்கிறாங்க. உமர் அதில் கலந்துக்கிட்டாருங்கிறதுக்கு ஆதாரத்து தான் இது. அவர் கேட்குறாரு, யார சொல்லலாம் மாத்துக்கொல்லிமின் அஜிசாதின் அருவாகலகா, இது என்ன உயிரற்ற உடல்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அவங்க பணத்தில் பேசலாம், யாராவது பேசலாமா? செத்து போனால் எல்லாம் முடிஞ்சு போய்விட்டது. நீங்கள் எப்படி மாத்துக்கொல்லிமின் அஜிசாதின் இல்லை அருவாகலகா, உயிர்கள் இல்லாத உடல்களோடு ஏன் பேசுகிறீர்கள்? அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது விளங்குமான்னு கேட்குறாங்க. நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறீங்கள, உசுரோடு இருந்தால் விளங்கு, செத்து போயிட்டாங்க, செத்து போன உடலாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்டே பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உள்ளதே நஃப்ஸு முஹம்மதின் எதிகி, முகமதுடைய உயிர் யார் கையில் இருக்கிறது அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மா அன்தும் பி அஸ்மாலி மா அகூலு மின்ஹும், அவர்களுக்கு நான் சொல்வதை நீங்கள் கேட்பதை நன்றாக அவங்க கேட்குறாங்க. நான் சொன்னதை நீ ஓங்காதில் விழுவதில்ல, அதை விட அவங்களுக்கு நல்லா கேட்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அந்த ஹதீஸ். அப்போ மான் தும்பி அஸ்மா லிமா குழுமினும், இவங்களை விட நீங்கள் நன்கு கேட்கக்கூடியவர்களா இல்லை அப்படின்னு அவங்க நல்லா கேட்குறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் இங்கே இருக்க பதிலில் நிற்கக்கூடிய சகாபாக்கள் நான் சொல்வதை காதில் விழுவும்ல, அதை விட அவங்களுக்கு இன்னும் கிளியராக என்ன செய்யும் விளங்கும் என்று சொன்னாங்கன்ற ஒரு செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸில் புகாரியுடைய ஹதீஸ் நம்பர் 3976 இது இருக்குது. இதில் ஒரு டவுட் ஒன்று வரும், இது ஹதீஸ் சொன்னதுனால ஒரு சந்தேகம் வரும். அப்போ இறந்து போன ஆளுகள் கேட்க முடியும் வருதில்ல, இதை வச்சுக்கிட்டு மூத்தா போன ஆளுக்கிட்ட நம்ம பேசலான்னு நிறைய பேர் விளங்கலாம்ல. அப்போ கொண்டே இப்போ அடக்கம் பண்ணி கணத்தில் போட்டாச்சு, செத்து போயிட்டாங்க, செத்து போனவங்கள்ட்ட பேசுகிறாங்க, பேசிட்டு சும்மா விட்டால் கூட ஒரு ஃபார்மாலிட்டி பேச்சுன்னு எடுத்துக்கிறோம்னா, இவர் ஒரு கேள்வியும் கேட்டுவிட்டார், கேட்டதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கமும் சொல்லிவிட்டாங்க. எப்படி உங்களை விட அவங்களுக்கு நல்லா கேட்க முடியும். அப்போ இறந்தவர்களுக்கு இங்கே உள்ளவங்க பேசுகிறது கேட்கும் என்றது எடுத்துக்கொள்ளலாம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை இந்த கபரு வணக்கத்தை நியாயப்படுத்துகிறவங்க இது ஆதாரமாக கூட சொல்லுவாங்க. இதை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே ஆயிஷா நாய்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி உமர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பதிலில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. அப்போ நீங்கள் சொல்வதை விளங்கும்னு சொன்னாங்களே எப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதை சொன்னவொன்னு என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலை, இன்னமா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹுமுல்லான யஅலமூன என்ன அன்னல்லதி குன்து அகுல்லஹும் ஹக்குன், நான் அவங்களுக்கு என்ன சொல்லி வந்தேனோ
அது உண்மை என்பதை இப்போ விளங்கி கொண்டார்கள். இல்லை யஅலமூனன்னு சொன்னார்கள். யஸ்மஊனன்னா காதில் கேட்குறது. யஸ்மஊனன்னு அவர் சொல்கிறார் உமர். நான் சொல்லுவது அவங்க காதில் விளங்கும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த வார்த்தையில் சொல்கிறாங்க. ஆயிஷா என்ன சொல்கிறாங்கன்னு அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலை. இல்லை யஅலமூன விளங்கி கொண்டார்கள். செத்துனதை விளங்கலாமே, எல்லோரும் விளங்கிடுவானே. செத்து போன பிறகு அவனுடைய மறுமையில் உள்ளதெல்லாம் எடுத்து காட்டப்படும். மலக்கள் கேள்வி கேட்பாங்க. நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம், நம்ம தப்பான கொள்கை இருந்தோன்னு எல்லாரும் தெரிஞ்சு போயிருமே. ஒரு காஃபிருக்கும் வந்து மரணித்த உடனே அவனுக்கு உண்மை விளங்கித்தானே போயிடும். அப்போ நான் சொன்ன மார்க்கம்தான் உண்மை என்பதை விளங்கி கொண்டார்கள் அவங்க. இந்த சொன்னது ஃபார்மாலிட்டிக்கு தான் அர்த்தம். சொன்னது ஃபார்மாலிட்டிக்கு, நான் சொன்னதை வந்து அவங்களுக்கு உண்மைதான் என்று அவங்களுக்கு விளங்கி விட்டார்கள். விளங்குதுன்னா அந்த காதில் விளங்குறது இல்லை, விளங்கி புரிந்து விட்டார்கள். நான் சொன்னதான் சரி என்பதை இப்போ ஒரு புரிந்திருப்பார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஆயிஷா நாயகி வந்து என்ன செய்யணும், இது மறுத்துட்டு ஒரு ஆதாரத்தை வைக்கிறாங்க. சும்மா ஓதி காட்டுறாங்க. இன்னக்க லா துஸ்மியுல் மௌத்தா, இறந்தவர்களை நபியே உனக்கு செவியேற்க செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான். இன்னக்கன்னு கூப்பிட்டு நீ வந்து லா துஸ்மியுல் மௌத்தா போன ஆளுக்களை கேட்க வைக்க முடியாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டான். இவர் மூத்தா போன ஆளுக்கு ரசூலுல்லாஹ் கேட்க வச்சாங்கன்னு இந்த உமருடைய அறிவிப்பு வருகிறது. உமர் சொன்ன அறிவின் பிரகாரம் மூத்தா போன ஆட்களுக்கு ரசூலுல்லாஹ் பேசுனது கேட்கும்னு வருது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால் கேட்காதுங்கிறான். அதனால அதுக்கு ஏற்ப உமர் புரிந்து கொண்டாரு தப்பா. ரசூலுல்லாஹ் சொன்னது வந்து இல்லை யஸ்மஊன செவியுறுகிறார்கள்னு சொல்லலை, இல்லை யஅலமூன புரிந்து கொண்டார்கள். இறந்த பிறகு எல்லாரும் புரிந்து கொள்ள தான் செய்வார்கள். இறந்த பிறகு ஒவ்வொருத்தனை நாம் வழிகேட்டில் தான் இருந்தோம் என்று புரிந்து கொள்வார்கள். ஒவ்வொரு கெட்டவனும் புரிந்து கொள்வார்கள். அப்போ புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் எந்த அகீதாவையும் பாதிக்காது. செவியுறுகிறார் என்று சொன்னீங்கன்னா இந்த வசனத்துக்கு பாதிப்பாக போயிடும். அதே மாதிரி இது புகாரில் உள்ள ஹதீஸ் 3980, முஸ்லீமில் வர்ற ஹதீஸில் வரும் பொழுது இன்னொரு வசனத்தையும் சேர்த்து 2 வசனத்தை ஓதி காட்டுறாங்க. ஆயிஷா நாயகி வந்து இந்த இன்னக்க லா துஸ்மியுல் மௌத்தாங்கிறது நம்மள 2780 அந்த வசனத்தையும் ஓதி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒமா அன்த பி முஸ்லிமீன் மன்ஃபில் குபூர், கபூர்களில் உள்ளவர்களுக்கு உம்மால் கேட்க செய்ய முடியாது. இன்னொரு வசனம் 2 வசனம், அது ஃபாத்திருங்கிற சூறாவில் 22வது வசனம். இந்த 2 வசனத்தையும் ஆயிஷா நாயகி ஓதி இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்லியிருக்கும் போது ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருப்பாங்க, இறந்த பிறகு நான் சொல்வது அவங்களுக்கு கேட்கும், நன்றாக கேட்கும், உங்களை விட நன்றாக கேட்கும்னு இப்படி சொல்லியிருப்பாங்க என்று ஆயிஷா நாயகி வந்து இதை மறுக்கிறாங்க. நம்ம இது கொள்கை விஷயமா இருந்தால் விளக்குறோம். அப்போ இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், அந்த உஹதில் பத்ரில் கலந்துக்கிட்டாங்கிறது தான். பதிலில் அவர் கலந்துக்கிட்டது ஆதாரம் என்ன, நின்றுருக்கார்ல, உரையாடி இருக்கார்ல, அவர் பதிலில் அவர் கலந்து கொண்ட ஒரு ஆள் என்பதற்கு ஆதாரமாக இதை சொல்கிறோம். இதில் இந்த ஒரு கொள்கை ரீதியான ஒரு டவுட் வர்றதுனால அதை கூடுதலாக சொல்லிக்கிட்டோம். சரியா? அடுத்து என்னென்னு கேட்டால், உஹது போர்லையும் கலந்துக்கிட்டார். உஹது போரில் இவரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, முந்தி அபூபக்கர் வரலான்னு சொல்லியிருக்கிறோம். இவர் போர்க்களத்தில் ஓடி போயிட்டார். உமர் வந்து களத்தில் நிற்கலை, அந்த தோல்வி ஏற்பட்டுச்சுல. உஹது போரில் ஆரம்பத்தில் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. வெற்றி அடைஞ்ச பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு மலைக்கு மேலே ஒரு கூட்டத்தை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. 50 பேர் கொண்ட குழுவை, அம்பு எய்யக்கூடிய ஆட்களை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அந்த கனிமத்து பொருள்லாம் வந்தவுடனே எல்லாம் அதை எடுக்கிறதுக்கு போன உடனே வந்து சுற்றி வளைச்சி ரவுண்டு கட்டிட்டாங்கன்னா எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஓடியவர்களில் உமர் ஒருத்தர் தான் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அவரே ஒரு பயானில் சொல்கிறார், உரையில் மெம்பரில் இருந்துக்கிட்டே நான் ஓடுனேன்னு சொல்லுவார். அந்த ஹதீஸை எடுத்து வச்சு ஷியாக்கள் என்ன செய்வாங்க, இவர் உஹதில் ஓடுனவர், அவர் எல்லாத்தையும் காஃபிராக்கிறவங்க அதுதானே, அலி மட்டும்தான் ஓடாமல் நின்றாருங்கிறது அப்படியே பில்டப் கொடுக்குறதுக்காக என்ன செய்வாங்கன்னா இவர் ஓடுனார்னு சொல்லுவாங்க. அந்த செய்தி உண்மையா, ஓடுனாரா இல்லையா என்பதை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.